அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் 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 மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் அருணகிரிநாதன் திருவடிகள் போற்றி. ஓம் அருணகிரிநாதன் திருவடிகள் போற்றி. ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். நேற்று கொங்கண மகரிஷி அவர்களும் மகான் கோரக மகரிஷி அவர்களும் உணவு பற்றி நேற்று சொன்னார்கள். முச்சங்கிளையும் உப்பும் சேர்த்து வறுத்து உட்கொண்டு வேண்டும், உப்பு சத்து வேண்டும் உடம்புக்கு என்று சொன்னார்கள். அதுக்கு காரணம் 28 ஆண்டுகள் உப்பில்லா உணவு சாப்பிட்டு மூலக்கணலை தட்டி எழுப்பி உள்ளார்கள். ஆசான் துணை கொண்டு மூலக்கணல் தோன்றியுள்ளது. இந்த மூலக்கணலுக்கு நான் சரியான உணவு கொடுக்காவிட்டால் அந்த கணலை என்னை பதம் பார்த்து விடும். அந்த கடலை நான் கொல்லாவிட்டால் அது என்னை கொன்றுவிடும். அதுதான் நான் என்ன செய்தார், உப்பை கொன்று முச்சங்கிலை சேர்த்து வறுக்கும்போது உப்பு செற்றுவிடும். அந்த உப்பை சேர்த்து உணவு உண்டால் அது அவ்வளோதமாக அது மருந்தாக மாறும் என்பது ஞானிகள் கருத்து. இது எல்லா ஞானிகளும் உண்டு இருக்கிறார்கள். அதேபோல் எனக்கும் அதை மாதிரி உணவு சாப்பிட வேண்டும், அப்போது தான் தேகம் நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த உப்பு சத்து சேரவில்லை என்றால் நிச்சயம் தவத்தை முடிக்க முடியாது. தவத்தை முடிக்க முடியாமல் தடுமாட்டம் வந்துவிடும். ஆகவே எந்த உணவாக இருந்தாலும் இதனால் அவர்களும் சாப்பிட்ட உணவும் ஞானிகள் சொன்னபடி தான் சாப்பிட்ருக்கிறோம். அதான் ராமலிங்க சாமி சொல்வார், பாட்டுவித்தால் பாடுகிறேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியனை கூட்டிவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த உணி ஊட்டிவித்தால் உண்கின்றேன், உறங்கவித்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்று ஆட்டிவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ சிறிய நாள் ஆவதேன் என்றார். நானா பாடுகின்றேன், என்னை பாட செய்கின்றாய். நானா படிக்கின்றேனே, உன் திருவடியை பணிவதற்குரிய அறிவு எனக்கு ஏது? உன்னை புகழ்ந்து பாடுவதற்குரிய பக்குவம் எனக்கு இல்லை. ஆனால் உன்னை புகழ்ந்து 1000 பாடல்கள் பாடியிருக்கிறேன். நீ என்னை பாட செய்திருக்கிறாய். நான் பள்ளிக்கு செல்லாதவன். ராமலிங்க சாமி சொல்றார், ஓதாமல் உணர்ந்து ஒளியளி திணைக்கினார், ஓதாது உணர்ந்து ஒளியளி திணைக்கு ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதினார். பள்ளிக்கூடம் செல்லாமலே பல்வேறு இலக்கணத்தில் பாடியவர். பல்வேறு இலக்கணத்தில் பாடியிருக்கிறார் ராமலிங்க சாமிகள். புலவரால் நெருங்க முடியாது, சாதாரண மனிதன் நெருங்க முடியாது. பல்வேறு இலக்கணங்கள், கலிவெண்பா என்றும் வெண்பா என்றும் பல வகையான இலக்கணத்துக்கு உட்பட்டு தொல்காப்பியத்தில் உள்ள இலக்கணங்கள் அத்தனை இலக்கணத்துக்கு உட்பட்டு பாடியிருக்கிறார். அந்த பாடல்கள் அத்தனையும் தலைவனால் கருணை கொண்டு அருளைப்பட்டதாகும். பாட்டு வித்தால் பாடுகின்றேன், நான் உன்னை புகழ்ந்து பாடுவதற்குரிய கல்வி இல்லாதவன், என் அகமும் புறம் இருந்து என்னை பாட செய்கின்றாய். நான் பாட்டு வித்தால் பாடுகின்றேன். உன் திருவடியை உருகி தியானிக்க நினைக்கிறேன், ஆனால் நான் உருகி தியானிக்க முடியவில்லை. உருகி தியானிப்பதற்கு நீ எனக்கு அருள் செய்கிறாய். ஆகவே பணி வைத்தால் பணிகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் பணிகின்றேன், பதியன் என்னை கூட்டி வித்தால் கூடுகின்றேன். பதினா தலைவனை உன்னை நான் சேர என்னால் முடியாது. அந்த அளவுக்கு நான் புண்ணிய சேதவன். ஆனால் உன் திருவுள் துணை கொண்டே என்னை சேர்த்து கொண்டுகின்றாய். நீ என்னோடு கலந்துகின்றாய். கூட்டிவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன். குலைதல் என்பது உருகி தியானித்தல். தலைவனை நெருங்கவோ அவன் திருவடி உருகி தியானிக்கவோ சாதாரண மனிதனால் முடியாது. என்ன காரணம் என்றால் பல்வேறு ஜென்மங்கள் செய்த பாவம் உருகி தியானிக்க முடியாது. நெஞ்ச கனகளும் நிகழ்ந்து வருகின்றனர். அவர் ராமலிங்க சாமி, நயத்தால் உனது திருவருளை நன்னா கொடிய நாய் உடம்பை உயத்தான் வெய்யன் மடித்திடுவேன், மடித்தாட்டு பின்னர் உலகத்தே பயத்தால் எந்த உடம்பு வருமோ என்ன வருமோ என்கின்ற பயத்தால் ஐயோ இவ்வுடம்பை சுமக்கின்றேன் என்று பரஞ்சுடையினர். ஆக உருகி தியானிப்பதற்கும் அவனோடு சாருவதற்கும் தலைவன் ஆசிரிக்க வேண்டும்.
அந்த ஆசியை பெறுவதற்கு உபாயமாக இருப்பது பக்தியும் புண்ணியமே. புண்ணியமும் அருள்பலம் உள்ள மக்கள் தான் தலைவனை அறியவும் அணுகவும் தலைவனோடு சாரவும் முடியும். கூட்டி வைத்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குடித்த உணவை ஊட்டி வைத்தால் உண்கின்றேன். எந்த உணவு தவத்துக்கு தேவை என்பது எனக்கு தெரியாது. நான் சுவையில் வாங்குகின்றவன் தான், அறுசுவை விரும்பி உண்ணுகின்றவன். ஆகாத மகனே இது ஆகாது என்று சொல்லி தடுத்து ஆட்கொண்டு எந்த உணவு தான் சாப்பிட வேண்டும் தவத்துக்கு என்று அறிந்து அந்த உணவை எனக்கு நீ கொடுக்கின்றாய். நீ கொடுத்த உணவு தான் உண்டு இருக்கின்றேன். குருத்தை ஊனை அப்படின்னா இந்த உணவு தான் தவத்துக்கு ஆகும் என்று அறிந்து அந்த உணவை கொடுத்திருக்கிறாய். இது நாள் வரையிலும் குடித்த உணவை ஊட்டி வைத்தால் உண்கின்றேன், உறங்கு வைத்தால் உறங்குகின்றேன். நானாக உறங்குகிறேன்? நான் தூங்க நினைத்தாலும் தூங்க முடியாது. தூங்குவதற்கு நான் முயற்சிப்பேன், நானாக தூங்க விட மாட்டாய் தவத்தை முடிப்பதற்காக. உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், நான் உறங்கவில்லை என உறங்க செய்கின்றாய். உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்று ஆட்டு வைத்தால் ஆடுகின்றேன். உறங்கக்கூடாது என்று சொன்னால் நான் உறங்கவில்லை. நான் உறங்குவதும் நானே, விழித்து எழுவதற்கும் நீயே துணையாக இருக்க. உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்று ஆட்டு வைத்தால் ஆடுகின்றேன். அந்தோ சிறிய நாள் ஆவது என்னார். இந்த என்னால் அது நான் சிறியன். என்னை பாடவும் செய்கின்றாய், படிக்கவும் செய்கின்றாய், உன்னோடு கூடவும் செய்கின்றாய், கொலையவும் செய்கின்றாய், குறித்தை உன்னை ஊட்டுகின்றாய், உண்ணுகின்றேன், உறங்க செய்கின்றாய், விழிக்க செய்கின்றாய். அத்தனையும் திருவருள் துணை கொண்டு செய்து வருகிறேன். அதேபோல் இந்த துறை யார் ஒருவன் திருவருளை ஞானிகளை வணங்குகிறானோ அவர்களுக்கு இந்த வாய்ப்பை தருகிறார்கள். எந்த உணவை உண்ண வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. நான் 6 மாதம் காலையில் 4 பழமும் மாலையில் 4 பழமும் சாப்பிட்டேன். அப்போது உடம்பு நடிந்து விட்டது. அஞ்சவில்லை. நான் செத்தாலும் வைத்தடிப்பின் வாங்காத தீரும் ஒன்று புரியும் நன்று. செத்தால் அதை பற்றி அவசியம் இல்லை என்று ஆசான் சொல்கிறாரோ அன்று வரையிலும் இதே உணவுதான் என்று 6 மாதம் உணவு இல்லாமல் இருந்தேன். பிறகு 1 மாதம் உப்பில்லா கோதுமை கஞ்சி சாப்பிட சொன்னார், ஒரு நேரம் அதையும் சாப்பிட்டோம். பிறகு 9 நாள் வெறும் சர்க்கரை தண்ணி மட்டும் சாப்பிட சொன்னார், அதையும் சாப்பிட்டோம். எதை சொன்னாரோ அதை செய்வோம். சாப்பிட்டுனா சாப்பிடுவோம், நிறுத்திக்குவோம். படுனா படுப்போம், படுக்கனா படுக்குவோம். அப்போ என்ன செய்வோம்? நாங்கள் என்ன செய்வோம்? ஆரம்பத்தில் ராமலிங்க சாமிகளையும் மாணிக்கவாசகரையும் திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசையும் பதஞ்சலி முனிவர் அருணகிரிநாதரையும் அகத்திரியை அழைத்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்போம். இதெல்லாம் மூல காரணமாக இருப்போம் ஆசான் சுப்பிரமணியர் தான். சுப்பிரமணியர் அழைத்து அடியனின் அகமும் புறமும் இருந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும். எந்த உணவு உட்கொள்ள வேண்டும்னு எனக்கு தெரியாது, அளவு தெரியாது எனக்கு. அந்த உணவு உட்கொள்ளும் போது மிகுதியை உண்ணும்போது தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். நான் சாப்பிடும்போதே நிறுத்திடுவோம். அந்த வைராக்கியத்தை ஆசான் தான் கொடுத்தார். எச்சரிக்கை ஒரு கட்டளை வரும், ஒரு சொல்ல வரும். முதல் சொல்ல வரும்போது நான் என்ன செய்வோம்? அந்த சோறு போட்டு பிசையும் போதே நிறுத்திடுவோம். சாப்பிடுவோம். ஆக எந்த உணவும் நான் எந்த செயலும் என் செயலுக்கு உட்பட்டதில்லை. எல்லாம் நான் ஒரு கொத்தடிமை போன்று இருந்திருக்கிறேன். இந்த செயல் இப்படி இந்த கொத்தடிமை ஆகுவதற்கு என்ன காரணம்? நாம் கொத்தடிமையாக நான் விரும்பலாம், தலைவன் என்னை ஏற்றுக்கொள்ளணும் அல்லவா? இப்போ ஞானிகளுக்கு நான் கொத்தடிமையாக அகத்தீசனுக்கோ நந்தீசனுக்கோ திருமூல தேவனுக்கோ காலாங்கிநாதருக்கோ போகமாக ரிஷிக்கோ கரூர் முனிவருக்கோ சட்டமுனிக்கோ சண்டீசனுக்கோ மகான் போக சிவாய்க்கனுக்கோ இது கோரக்க மகரிஷிக்கோ இடைக்காட்டருக்கோ கொத்தடிமையாக நாங்கள் விரும்பலாம். நான் விரும்பலாம், அவங்க ஏற்றுக்கணும் அல்லவா? கேட்டிருக்கிறோம். நான் உன் திருவடிக்கு கொத்தடிமையாக இருந்து துணிச்சி அருள் செய்யணும்னு கேட்டுருக்கிறோம். அவர் என்ன ஆரம்பகாலத்தை என்னை தொடுநோய் உள்ளவனு போல் என்னை பார்த்தார். பல ஆண்டுகளுக்கு முன்னே என்னை கொத்தடிமையை ஏற்றுக்கொள்ளன்னு கேட்டோம். அவர் என்னை பார்த்து தொடுநோய் உள்ளவனை பார்த்து அருவறுப்பு போடுவது போல் என்னை பார்த்தார். பிறகு தொடர்ந்து அவர் திருவடியை பூஜை செய்து வந்தோம். தொடர்ந்து அவர் திருவடியை பூஜை செய்தும் உயிர் குலத்தை விட்டும் புலாலை மறுத்தும் பசித்தலைகள் பசியாற்றி வந்ததால் அந்த காலத்தில் எனக்கு வாய்ப்பில்லை. காகங்களுக்கு மட்டும் சோறு வைத்தோம். என்னை நோய்க்கு விருந்தினருக்கு மட்டும் உணவு தந்திருக்கிறோம். அதான் நாங்கள் செஞ்ச புண்ணியம். அதான் அந்த யோகி தான் எனக்கு இருந்துச்சு. அப்போ அதே செம்மையாக செஞ்சோம். நோய்க்கு வர விருந்தினரை மனமுகண்டு அன்புடன் உபசரித்திருக்கிறோம். சாப்பிடும்போது காக்கைக்கு நிறைய சோறு வச்சுருக்கோம். 2வது நான் தினம் 4 இட்லி வாங்கி காக்கைக்கு 2 இட்லி போட்டுட்டு 2 இட்லி நாய்க்கு போட்டிருக்கோம். என் சக்திக்காக தான் விருந்தை உபசரிச்சிருக்கிறோம். இந்த செய்தியை செம்மையாக செஞ்சுருக்கோம். அவர் ஆசான் தலைமை கொண்டு ஆசான் அருள் கொண்டு சைவத்தை மேற்கொண்டு இருக்கிறேன். அது சில காலத்துக்கு முன்னே புலால் உண்டு இருக்கிறோம். அதனால் செய்த பாவத்தின் காரணமாக. இப்போ எனக்கு சைவத்தை மேற்கொண்டதுக்கும் அவரே காரணம். முன்பு புலால் செய்ய உண்டதுக்கு காரணம் நான் செய்த பாவம். முன் செய்த பாவத்தின் காரணமாக புலால் உண்டேன். புண்ணியம் மிகுந்த பின் அந்த கொள்கை அது புலால் உண்ணுவது குற்றம் என்று உணர்த்தப்பட்டது. புலால் நிறுத்திவிட்டேன். ஆக நான் பாவி ஆகுவதற்கும் புண்ணியம் ஆவதற்கும் அவர்கள் எனக்கு நான் பாவி ஆகுவதற்கு நான் செய்த பாவமே காரணம். நான் புண்ணியம் ஆவதற்கு அவருடைய கருணையே காரணம். ஆகவே நாம் வழிபாட்டில் தான் இதை கேட்க வேண்டும். வழிபாட்டில் என்ன கேட்க வேண்டும்? தொடர்ந்து உன் திருவடியை பூஜிக்கவும், பசித்தேலைகள் பசியாற்றவும், சைவ உணவு மேற்கொள்ளவும் எனக்கு அருள் செய்யணும் என்று கேட்டு வந்தால் அவர்கள் செய்வார்கள்.
ஆக எப்போது ஏற்றுக்கொள்வார்கள் நம்மை கொத்தடிமையாக? பக்குவம் வராமல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சர்க்கரை இருக்கமிடம் சார்ந்து இரும்பு. பக்குவம் அறிந்தவுடன் பச்சைமக செப்புனார் வள்ளுவர்மான். பக்குவம் அறிந்தால் தான் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள், இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி, இவனுக்கு பொருள் தந்தால் என்ன செய்வான்? அந்த பொருளாதாரத்தை அந்த பொருளாதாரத்தை இவன் கைவசப்படுத்திக்குவானா என்று பார்ப்பார்கள். அந்த பொருளாதாரத்தை இவன் பற்றிக் கொள்வானா என்று பார்ப்பார்கள். பற்றிக்கொள்ளுகின்ற எண்ணம் இருக்கும் வரையில் பொருள் கொடுக்க மாட்டார்கள். சரி, இவன் புகழ் வந்தால் யான் என்று கர்வம் கொள்வானா என்று பார்ப்பார்கள். புகழ் வந்தால் யான் என்று கர்வம் கொள்ள மாட்டான் என்று அறிந்தால் அவனுக்கு அருள் செய்வார்கள். ஆக புகழ்படுகின்ற வாழ்க்கையும் அவர் தான் கொடுக்க வேண்டும். அப்போ இவனுக்கு அருள் தந்தால், ஒரு அறியாமை உள்ளவன் இழந்து பேசினால் அந்த அந்த அருளை பயன்படுத்தி அவனை செவித்து விடுவானோ என்று பார்ப்பார்கள். இவன் சவிக்க மாட்டான், அது முன் செய்த வினை என்று நினைப்பான். ஒருவன் இழந்து பேசினால் முன் செய்த வினையின் காரணமாக இருந்து பேசுகிறான். ஆகவே அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற நினைவு வரும் வரையில் அவனுக்கு அருள் செய்ய மாட்டார்கள். அவனுக்கு அருள் செய்வதனால் சாதாரண விஷயம் இல்லை. ஒருவனுக்கு அருள் செய்தால் இவன் அருளை ஒரு சிறு பிள்ளை கையில் கத்தியில் கூர்மையுள்ள கத்தி கொடுத்தால் அந்த குழந்தை என்ன செய்யும்? கைகால் அறுத்துக்கொள்ளும். அதுபோல் பக்குவமில்லாதவனுக்கு அருள் செய்தால் என்னாகும்? அறியாமை காரணமாக பொறாமை காரணமாக இடையில் பேசினால் செபித்து விடுவான். அதோட விளைவாக எல்லா தவமும் அன்றே போய்விடும். ஆகவே அருள் செய்ய மாட்டார்கள். அருள் தருவதற்கும் பொருள் தருவதற்கும் பக்குவம் வரும் வரையில் பேசாது இருப்பார்கள். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசானை கேட்க வேண்டும். என்னை பக்குவப்படுத்த வேண்டும், என் அகம்புறம் மீது என்னை பக்குவப்படுத்த வேண்டும், என்னை வழி நடத்தி செல்ல வேண்டும் கேட்க வேண்டும். அப்போதுதான் என்ன செய்வார்கள்? என் அகமும் புறம் இருந்து எனக்கு வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ என் சிந்தையில் குடிகொண்டு என்னுடைய சிந்தையில் சார்ந்திருக்க வேண்டும். நான் என்னுடைய அகம்புறம் இருந்து எனக்கு வழி நடத்தி செல்வேன்னு சொல்லும்போது தான் அப்போது என்ன செய்வார்கள்? அவர்கள் அவ்வப்போது உணர்த்துவார்கள். நீ பேசுவது சரியில்லை, நீ போகிற பாதை சரியில்லை, இப்படி இருந்த பேசினால் வினை சூழ்ந்துக்கும், இந்த செயல் உனக்கு இந்த செயலால் உனக்கு பாவம் வந்துடும் என்று சொல்வார்கள். அப்போது வினை சேரகலாமை. சிவனர்களால் சிலர் தெய்வம் ஆவார், சிவனர்களால் சில வினை சேரகலாமைன்னு சொல்வார் திருமலர். சிவனர்களால் சிலர் தெய்வத்தோடு ஒப்பர், சிவனர்களால் சிலர் தேவரும் ஆவார், சிவனர்களால் சில வினை சேரகலாமை, சிவனர்கள் கூடியில் சிவலோகமாமன்னு சொல்வார். ஆக தலைவனை நெருங்கின மக்களுக்கு வினை சேராது. வினை சேருமையானால் மீண்டும் பிறவி வரத்தான் செய்யும். வினை முழுதுமாக நீக்க வேண்டும். இப்போ ஒரு ஜென்மமாக எடுத்திருப்போம், பல ஜென்மங்கள் எடுத்திருப்போம். பல ஜென்மங்களில் காமுகனாகவும் பொருள்வெறியனாகவும் ஜாதி வெறியனாகவும் மதவெறியனாகவும் யான்கறிந்து கர்வம் கொண்டும் பலருக்கு இடையூறு செய்து பல உயிர்களை கொன்றும் அதை உண்டும் பல இடையூறு செய்த காரணத்தினால் பக்குவம் வராது. அப்போது என்ன செய்வார்கள்? அவனை சார்ந்திருந்து அந்த வினையெல்லாம் நீக்குவார்கள். அந்த வினை நீக்கும்போது வினை நீக்கினால் என்று மீண்டும் பிறவி வினை ஒரு கடுகு அளவு இருந்தாலும் மீண்டும் பிறவி வந்துவிடும். அதேபோல் தேகத்தில் காமம் சிறிது இருந்தாலும் மீண்டும் பிறவி வந்துவிடும். அப்போ என்ன செய்வார்கள்? அந்த கடுகளவு தீமை இருந்தாலும் பிறவி வந்து என்பதனாலே வினை சேரகலாமே என்பார். அப்போ வினை சேராத அளவுக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் வினை கடந்தவர்கள், அவர் நல்வினை கடந்தவர், நல்வினை தீவினை இல்லாதவர்கள். இருள் சேர் இருவினை சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மட்டும் வள்ளுவன். இருள் சேர் இருவினை சேரானார். அறியாமை காரணமாக இருவினை சேர்னார். ஒருவன் புண்ணியம் சேர்த்தாலும் பிறவி உண்டாகும், பாவம் நரகத்துக்கு உண்டாகும், புண்ணியம் மீண்டும் பிறவி உண்டாகும். இருள் சேர் இருவினை சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டினார். அப்போ புண்ணியவான் மீண்டும் பெறவான், மீண்டும் பிறப்பான். பாவி நரகத்தை பிறப்பான், பொல்லாத நோய்வாய்ப்பட்ட குடும்பத்தில் பிறப்பான். புண்ணியவான் தகுதி உள்ள ஒரு பெருமைக்குரிய குடும்பத்தில் பிறப்பான். ரெண்டும் பிறவி காரணமாக இருக்கும். அது அறியாமை தான். அவன் சொன்னார், இருள் சேர் இருவினையும் சேரா. மீண்டும் ஒருவன் பிறக்கிறான் என்றால் அறியாமை உள்ளவன் தான் என்றால், அவன் புண்ணியவனாக பிறந்தாலும் சரி, அவன் சக்கரவர்த்தியாக பிறந்தாலும் மீண்டும் பிறவி உண்டு என்றால் அவன் அறியாமை உள்ளவனே. அந்த அறியாமை உண்டு உணவுதான் தேகமாகும். இருள் சேர் இருவினை சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இப்போ ஞானிகள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள்? தன்னை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை தவ முயற்சியால் மாற்றியுள்ளார்கள். அந்த தேகத்தை மாற்றாமல் நீ என்ன பாடுபட்டாலும் மீண்டும் மீண்டும் பிறவி வரத்தான் செய்யும். இப்போ உடம்பின் காரணமாக பிறவி வரும், அதே சமயத்தில் செய்கையின் காரணமாகவும் பிறவி வரும். அப்போ என்ன செய்வான்? தலைவன் இருவினை கடந்தவன், அவனுக்கு நல்வினையும் இல்லை தீவினை இல்லை. நல்வினையும் பிறவி காரணமாகவும், தீவினை துன்பத்துக்குரிய பிறவியாகும். பிறக்கும் போதே நோய்வாய் உள்ள குழம்பத்து பிறப்பான். அப்படி பிறந்தாலும் தொடு நோய் போன்ற குடிநோய்க்கு ஆட்படுவான்.
அப்போ நோய்க்கு தீய நோய்க்கு ஆட்படுவான். அது இப்படி என்று அப்படி என்று சொல்லக்கூடாது. தன் ஆன்மா பிரியக்கூடிய நோயை உண்டாக்கிவிடும். முன் செய்த வினை என்ன செய்யும்? கொடிய நோயை உண்டாக்கிவிடும். அந்த நோயை நீக்குவதற்கு முன் செய்த வினையின் காரணமாக அந்த நோயை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜீவாணி ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்போ அன்னதானம் செய்வதாலும் பூஜை செய்வதாலும் முன் செய்த பாவங்கள்லாம் விடுபட்டு போகும். மீண்டும் பேசும்போதெல்லாம் அது பேசும்போது பேச்சினால் வரும் கேடுகள், பேச்சினால் பிறமான புண்படும். அப்போ அதனால் வினை சூழும். அப்போ அதை வினை செய்வார்கள். இனிமையாக பேசும் மகனே, நீ பேச நல்லதுன்னு சொல்லி உணர்த்துவார்கள். அடுத்து தேகத்தால் பிறவி வரும். பொல்லாத காம தேகம் அல்லவா? அப்போ காமத்தால் பிறவி வரும், கோபத்தால் பிறவி வரும், கொனை கேட்டால் பிறவி வரும். எல்லா குணக்கேடுகளையும் உடைத்தெறிய வேண்டும். அதுக்கு நமது ஆற்றல் கிடையாது. தலைவனை கேட்க வேண்டும். என்னிடம் உள்ள குணைக்கேடுகளை அறியவும் நீக்கவும் எனக்கு ஆற்றல் வேண்டும் என்று கேட்க வேண்டும். அப்போ கொடிய காமதேகம் நீங்க வேண்டும். கொடிய எண்ணங்கள், தீய எண்ணங்கள் நீங்க வேண்டும். அப்போ தீய எண்ணங்கள் நீங்கினால்தான், தீய செயல்கள் நீங்கினால்தான் மீண்டும் பிறவி வராது, வினை சேரகலாமை. அப்போ தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் நம்மை. தலைவன் கூடவே இருக்க வேண்டும். தலைவன் எப்போ கூட இருப்பான்? அதிகாலை 4 மணி 4:30 மணிக்கு எழுந்து காலை கடன் முடித்து விட்டு ஒரு திருவிளக்கேற்றி ஒரு வெந்நீரத்தில் அமர்ந்து அந்த திருவிளக்கில் ராமலிங்க சாமிகளையும் மாணிக்க வாசகனையும் திருஞான சம்பந்தரையும் அகத்தீசனை நினைத்து ஒரு கண்ணை சிமுட்டி பார்க்க வேண்டும். உத்து பார்க்கக்கூடாது. கண்ணை தென் வந்துடும், கண்ணு கெட்டு போகும். அப்படி லேசாக மென்மையாக அந்த தீபத்தை பார்க்க வேண்டும். உத்து பார்க்கக்கூடாது. உத்து பார்த்தா கண்ணு கெட்டு போடும். லேசாக தீபத்தை பார்த்து ஒவ்வொரு ஞானிகளாக அழைக்க வேண்டும். அழைத்து அகத்தீசா, நந்தீசா, திருமூல தேவான் அழைக்க வேண்டும். அழைத்து என்ன கேட்க வேண்டும்? தொடர்ந்து வர பிறகு பிறவியை வெல்ல வேண்டும், இனி பிறவாதிற்கு அருள் செய்ய வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிபக்குவம் தர வேண்டும் கேட்க வேண்டும். பிறகு சாஸ்திராங்க விழுந்து வணங்க வேண்டும். சாஸ்திராங்க விழுந்து வணங்கி அடியனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும். நான் செய்த பாவங்களால் நீங்க வேண்டும், என்னை வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று சாஸ்திராமாக விழுந்து ரகசியமாக வெளியில் தெரியக்கூடாது. அதுக்கு காவியோடைய அவசியம் இல்லை. எந்த உடையானா போட்டுக்கலாம். சாஸ்திராங்க விழுந்து வணங்கி அடிமை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாயினு கடையனாகி என்னை ஏற்று எனக்கு அருள் செய்ய வேண்டும். தாயே, பாவி நான், எத்தனையோ பாவிகளுக்கு நீ அருள் செய்திருக்கிறாய், என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும். என்னை ஏற்று அருள் செய்தனால் உனக்கு எந்த நட்டம் வர வந்து விடாது. என்னை போன்ற பாவிகள் எத்தனையோ பேர் உன் திருவருள் பெற்று சித்தி பெற்றிருக்கிறான். நானும் உன்னின் திருவடியை பட்டுக்கிறேன். எனக்கு பற்ற வாய்ப்பு இல்லை. உருகி தியானிக்கு நினைக்கிறேன், பாவி உருக மாட்டுகிறது. நீ தான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று திக்கேதன் கேட்டு வர வேண்டும். ஒரு 1/2 மணி நேரமாவது உட்கார்ந்து நாமஜபம் செய்யணும். நாமஜபத்தின் நோக்கமே நீங்கள் நான் செய்த பாவங்களை நீக்கவும் மேலும் பாவம் செய்யாதற்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டு வரணும். தொடர்ந்து கேட்டு வந்தால்தான், கேட்டு வரும்போது என்ன செய்வார்கள்? அவர் மனமிறங்கி பொருள் உதவி செய்வார்கள். பொருள் உதவி செய்து அன்னதானம் செய்ய வாய்ப்பு தருவார்கள். அதே சமயத்தில் தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் பண்புள்ள தொண்டர்கள் சேர்த்து வருவார்கள். முடியா பிறவி இடுதலை சற்றும் கருதேனை போதமில்லேனை அன்பால் கெடுதல் இல்லா தொண்டரில் கூட்டியவானார் அருணையினார். இடுதலை சற்றும் கருதேனை, பிறருக்கு கொஞ்சம் கூட கொடுக்கக்கூடிய மனம் இல்லாதவன் நான். இடுதலை சற்றும் கருதேனை போதமில்லேனை, ஞானத்துக்குரிய அறிவு சிறிதுமில்லேனை இல்லாதவன். அன்பால் கெடுதல் இல்லா தொண்டரில் கூட்டியவா. அகத்திய சர்மாக்க தொண்டர்கள் எந்த வகையிலும் ஆசானுக்கு இடையூறு செய்ய மாட்டார்கள், நன்மைதான் செய்வார்கள். இந்த கூட்டத்தை யார் உருவாக்கியது? ஆசா ஞான பண்டிதனும் அகத்தீஸ்வரனும் திருமூல தேவனும் நந்தீஸ்வரனும் உருவாக்கிய கூட்டமாகும். அன்பால் கெடுதல் இல்லா தொண்டரில் கூட்டியவா. கிரவுஞ்ச வற்பை அடுதலை சாதித்த வேலோய் பிறவியற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசவினை என்றார் அருணையினார். சிறையை இந்த ஆன்மா சிறைப்பட்டுள்ளது. என்ன செய்திருக்கிறார்? கருணையே இல்லாத எனக்கு, பிற உயிர்களுக்கு அன்னதானம் செய்வோ பிற உயிர்களுக்கு அன்னை காட்டக்கூடிய எண்ணமே இல்லாத எனக்கு கருணை காட்டும்படி செய்திருக்கிறாய். விடுதலை சற்றும் கருதேனை போதமில்லை, போதனை ஆனம் போதமில்லை. அன்பாக கெடுதல் இல்லா தொண்டரில் கூட்டியவா. கிரவுஞ்ச வற்பை பெரிய மலையை அடுதலை சாதித்தேரோய் பிறவியற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசவினை விளங்கினர். இப்போ என்ன செய்கிறார்? மனிதர்கள் இந்த உடம்பை இருந்து விடுபட வேண்டும். சிறை ஆன்மா சிறைப்பட்டுள்ளது. எங்கே சிறைப்பட்டுள்ளது? வலிமை பொருந்திய கோட்டை. இந்த மூலமாகிய கோட்டை. இந்த கோட்டையில் ஆன்மா அகப்பட்டிருக்கு. ஆன்மா விடுதலை பெற வேண்டும். அப்போ ஆன்மா இப்போ விடுதலையாகும். தேகம் சுத்தியாக வேண்டும். தேக சுத்தி எப்போ ஆகும்? ஞானிகள் தேக சுத்தி செய்தவர்கள், காய் சித்தி செய்து கொண்டவர்கள். காய் சித்தி என்பது என்ன?
காமத்தை விட்டுடித்தவர்கள் அதான் காய்ச்சித்து சேர்ந்தவர்கள். காமம் கடுகளவு இருந்தாலும் மீண்டும் பெரிய வந்துவிடும். கடுகளவு பாவம் இருந்தாலும் மீண்டும் பெரிய வந்துவிடும். கடுகளவுக்கு கோபம் இருந்தாலும் மீண்டும் பெரிய வந்துவிடும். அப்போ சாந்தமே வடிவான எண்ணங்கள், சாந்தமே வடிவான செயல்பாடுகள். அப்போ என்ன செய்கிறார்கள்? காமதேகத்தை ஒழித்தவர்கள். அப்போ அதான் அந்த மீண்டும் பிறவி காரணமாக இருக்க காமதேகத்தை உடைத்தெறிய வேண்டும். அப்போ அது என்ன செய்ய வேண்டும்? ஞானியை ஆசனை கேட்க வேண்டும். எந்த உணவை சாப்பிட்ணும்? அவன் சொல்லுவார், நீ சைவ உணவு சாப்பிட்ணும், உப்பு இல்லாமல் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நீ சாப்பிட்ணும்? நான் சொல்கிறேன், நான் சொல்கிற மட்டும் செஞ்சுட்டு வா, ஏற்று பேசாதே. என்ன சொல்கிறான்னு செஞ்சுட்டு வா. ஆசன் என்ன சொல்கிறான்னு செய். சொன்னபடி கேட்பதற்கு தொண்டை நாக்கினார். என்ன சொல்லணும் அதை செய். சாப்பிடணும் நேரத்தை நிறுத்திக்க. சொன்னபடி கேட்பதற்கு தொண்டை நாக்கினார். ஆசன உணவு தந்துக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த உணவு சைவ உணவாக இருக்கும். புலால் பருத்தும் உயிர் வளத்தை வைத்தும் சைவ உணவு மேற்கொண்டே வருவார்கள். அப்போ அதை சைவ உணவு மேற்கொண்டு சைவ உணவு மேற்கொண்டும் தியானம் செய்தும் வரும்போது அசுத்தங்கள் நீங்கிவிடும். ரிஷி பண்ட ராவுத்தங்கன்னு சொல்லுவார்கள். அசுத்தங்கள் நீங்கிவிடும். அசுத்தங்கள் நீங்கினால் என்னாகும்? அசுத்தங்கள் நீங்கள் முன் செய்த வினை இருக்கும் வரை அசுத்தம் நீங்காது. காமதேகம் நம்ம விட்டு போகாது. காமதேகம் பொய்ய நீங்க வேண்டும். நம்மை சார்ந்திருப்பவன் மும்மலமற்றவன், மலமற்றவர்கள், மலமற்ற ஞானிகள் நம்ம சார்ந்திருக்கிறார்கள். நம்ம மலக்குற்றம் உள்ளவை. மலக்குற்றம் உள்ளவர்கள் நாம். அவர் மலக்குற்றம் அல்லாதவர்கள். மலக்குற்றம் ஏன் வந்தது? பசியினால் வந்துச்சு. பசி வந்ததுன்னு காரணமாக மூச்சுக்காட்டு இயக்கத்தினாலே. மூச்சுக்காட்டு இயக்கம் தாயினுடைய கருப்பையில் இருக்கும்போதே தாயினுடைய மூச்சுக்காட்டு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கப்போம். அந்த மூச்சுக்காட்டு இயக்கமே, மூச்சுக்காட்டு அசைவே உள்கருவிகள் அசையும். கருவிகளின் அசைவின் காரணமாக பசி வரும். பசியின் காரணமாக சாப்பிடுவோம். சத்தை பிரிக்கும். சத்தை 72 நாடிகளுக்கு முறுக்கேட்டு விடும். அது மனம், புத்தி, சித்த, அகங்காரம், மெய்வாய், கண்முக்கு, செவி என்று சொல்லப்பட்ட ஐம்புலனையும் ஐம்புலனையும் கரணங்களையும் பொறிபுலனை, பொறி 5 புலனைந்து. பொறி என்பது முன்கருவி. இந்த கண் என்பது பொறி. கண்ணால் பார்த்து புலப்பட்டால் அது புலன். பொறி 5 புலனைந்து. கரண் 4. மனம், புத்தி, சித்த, அகங்காரம் 14 கருவிகள். இந்த 14 கருவிகளும் 72,000 நாடி நரம்புகளுடைய இயக்கத்தின் காரணமாக இயங்கிட்டு இருக்கும். இந்த 72,000 நாடி நரம்புகளும் இயங்குவதற்கு உணவு முக்கியமான காரணம். அந்த உணவு ஜீரணிப்பதற்கு காரணம் மூச்சுக்காட்டு இயக்கமே. மூச்சுக்காட்டு இயக்கமே ஆன்ம இயக்கமாக இருக்குது. அந்த ஆன்ம இயக்கமே பசியாக இருக்குது. அப்போ என்ன செய்கிறான்? உணவு உண்ணுகிறான். அறுசுவை உணவை நீக்கி உப்புல உணவு சாப்பிடுவான். அப்போ தேக கசடு நீங்கும். ஒரு பக்கம் அருள் பலம் உண்டாகும், ஒரு பக்கம் தேக கசடு நீங்கி வரும். தேக கசடு நீங்க உடனே நீங்கி விடாது. ஏமாந்து விட வேண்டாம். பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். பல ஆண்டுகள் காத்திருந்தால்தான் என்ன செய்வார்கள்? அந்த தேக கசடை நீக்கி வருவார்கள். அது தேக குற்றம் நீங்கும் போது வினையும் தீரும். அப்போ கொனைக்கடி நீங்கிவிடும். அங்கே காமதேகம் இருக்க முடியாது. தேக குற்றம் நீங்களால் அங்கே காமம் இருக்க முடியாது. காமதேகம் இருந்தால் மீண்டும் பிறகு வந்துவிடும். காமதேகத்தை நீக்குவதற்கு காமதேகம் அட்டவன் தயவு வேண்டும். அப்போ தியானம் செய்கிறான், ஆசானை வணங்குகிறான், தினமும் பூஜை செய்கிறான். அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவு பக்கம் வரணும், அதுக்குரிய அறிவும் பறிவு பக்கம் வேணும்னு கேட்பான். ஞான சித்திக்க வேணும், ஞான சித்திக்க வேணும். ஞானம்னான்னு கேட்டான். காமமற்ற தேகத்தை பெறுவதே ஞானமாகும். கோபமற்ற வாழ்வு பெறுவதே ஞானமாகும். காமமற்ற காமத்தை உண்டு பண்ணுவது என்ன? மும்மல குற்றம். மும்மலத்துக்கு காரணம் என்ன? பசி. பசி காரணம் என்ன? மூச்சுக்காட்டு இயக்கம். மூச்சுக்காட்டு இயக்கத்தை நிறுத்த முடியுமா? நிறுத்தினால் செத்து போவான். அப்போ மூச்சுக்காட்டோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அப்போ வாசி பழக்கத்தை அறிய வேண்டும். வாசி மூச்சுக்காட்டோடு தொடர்பு கொண்டு அந்த மூச்சுக்காட்டின் துணை கொண்டு சைவமனை கொண்டு மேற்கொண்டும் அதோடு பழகியும் தேக களிமை நீக்க வேண்டும். தேக களிமை நீக்கும் போது என்னாகும்? தேக களிமை நீங்கினால் தெளிவான எரிவு உண்டாகும். தேக களிமை நீங்க சாந்த சுரூபி ஆவான். உள்ளுக்கு கொனைக்கடி இருக்க முடியாது. அங்கே காமம் இருக்க முடியாது. தேக களிமை நீக்கும் வரையில் காமம் இருக்கத்தான் செய்யும். தேகக்கெலும்பு இருக்கும் வரையில் மீண்டும் பிறவி இருக்கத்தான் செய்யும். தேகக்கெலும்பு இருக்கும் வரையில் அறியாமை இருக்கத்தான் செய்யும். அந்த அறியாமை மீண்டும் பிறவி காரணமாக போகும். அப்போ அந்த அறியாமை என்ன செய்யும்? மீண்டும் பிறவி காரணமாக இருப்பது என்ன செய்ய வேண்டும்? தலைவனுக்கு அழைக்க வேண்டும். அதான் சொன்னார், பிறப்பெண்ணும் பேரையும் நீங்கள் சிறப்புன்னு செம்பொருள் காண்பது அறிவு. நான் வள்ளுவன் சிறப்புன்னு செம்பொருள்னு சொல்ல, சிறப்புன்னு செம்பொருள்னு சொன்னான். இப்போ நம்மளோட செம்பொருள் இருக்குது, நாம் எல்லாம் செம்பொருள் தான். அது எதையை மடிச்சிட்டு இருக்கு? அந்த செம்பொருள் என்ன? மூலமாகி இருட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கு, நரகம் மறைச்சிக்கிட்டு இருக்கு, களிம்பு அசுத்தம் மறைச்சிக்கிட்டு இருக்கு அந்த செம்பொருளை. செவ்விய பொருள் அன்பாய். செவ்விய பொருள் என்பது உள்ளே ஒரு அருள் பெறும் சக்தி. அந்த சக்தியை
மிகப்பெரிய தீய சக்தி மூடிக்கிட்டு இருக்கு. அது மிகப்பெரிய தீய சக்தினா என்றான்னா அதுதான் சத்து. நம்ம சாப்பிட்ற உணவுடைய சத்து தான் நமக்கு தீய சக்தியாக இருக்குது. அப்போ சாப்பிடாம இருக்கலாமா? சாப்பிடதான் வேணும். பட்டிக்கிறதே செத்து போவேன். அப்போ சாப்பிட்றான், அவன் சைவ உணவு சாப்பிட்றான், பக்தி மேற்கொள்கின்றான். அப்போ புது தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. பழைய தண்ணி சாக்கு தண்ணி வெளியே போய்கிட்டே இருக்குது. வருவது ஊசி அளவு தான் தண்ணி வந்துகிட்டு இருக்குது. ஊசி அளவு தண்ணி வெளியே சாக்கடை தண்ணி போய்கிட்டே இருக்குது. புது தண்ணி வரவும் பழைய தண்ணி நீங்கவும், புது தண்ணி வரவும் பழைய தண்ணி நீங்கிட்டே இருக்கும். பெரிய அப்படி இப்போ தொடர்ந்து நீண்ட காலமாக அந்த பெரிய சாக்கடையில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. காவிரி தண்ணியில் சுத்தமான ஜலம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெரிய ஒரு 1000 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய சாக்கடை நீரை புது தண்ணி வர 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 பழைய சாக்கடை நீர் போய்கிட்டே இருக்கும். புது தண்ணி நிரம்பிடுச்சுன்னா பழைய சாக்கடை நீங்கி விட்டது. அப்போ அந்த தண்ணி சுத்தமான தண்ணி. அதே போல் அசுத்த தேகம். இந்த தேகம் பல்வேறு ஜென்மங்கள் செய்த பாவத்தின் காரணமாக, அறுசுவை காரணமாகவும், புலால் உண்டது காரணமாகவும், பல்வேறு பாவத்தின் காரணமாகவும் அசுத்த நிறைந்த தேகம் இது. அப்போ பக்தி என்ற நீரும் புண்ணியம் என்ற நீர் கொண்டு, பக்தி என்ற நீரும் புண்ணியம் என்ற நீர் கொண்டு அசுத்தம் என்ற சாக்கடையை நீக்க வேண்டும். அப்போ அதாவது நீண்ட காலமாக இருந்த பல ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக இருந்து தேங்கி கிடந்த சாக்கடை நீரை சுத்த ஜலம் பாய பாய சாக்கடை நீர் வெளியே போவது போல பெரிய ஒரு மடு ஆழம் 1000 அடி ஆழம் உள்ள 1000 அடி ஆழம் உள்ள ஒரு பெரிய சாக்கடை தேங்கி கிடக்குது. பல ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான ஆண்டுகள் தேங்கி இருக்கிற அந்த சாக்கடையை புதிய ஜலம் நிரம்ப ஒரே ஒரு நாள் நிரம்பிடாது. அது ஊசி நீர் போல் வந்துக்கிட்டே இருக்கும். சிறிதளவு ஜலம் வந்துக்கிட்டே இருக்குது, சுத்த ஜலம். அந்த சாக்கடை நீர் சிறிதளவு போய்கிட்டே இருக்கும். சாக்கடை நீர் சிறிதளவு போய்கிட்டே இருக்கும், சுத்த ஜலம் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போது பல ஆண்டுகள் சுத்த ஜலம் வர வர பல ஆண்டுகள் தேங்கி இந்த சாக்கடை நீர், அசுத்த நீர் வெளியே போய்கிட்டே இருக்கும். அசுத்த நீர் நீங்கினால் அந்த 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 குளத்துக்கு என்ன பேர்? அது புனிதமான குளம். இப்போ என்ன இருக்கு? இங்கே சாக்கடை நிரம்பிய குளம். பழம்பெரு சாக்கடை நிரம்பிய குளத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அந்த பழம்பெரு சாக்கடை குளத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அதை என்ன செய்ய வேண்டும்? புதிய ஜலமான பக்தியாலும் புண்ணியத்தாலும், புதிய பலம் என்ற புதிய புண்ணியம் என்ற சுத்த ஜலத்தாலும், அருள் என்ற சுத்த ஜலத்தாலும் அசுத்தமாக்கி ஜலத்தை நீக்க வேண்டும். அசுத்த சாக்கடை நீக்க வேண்டும். சாக்கடை நீங்கினால் என்னாகும்? அவர் சொன்னார், இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசவினியினர். அப்போ அசுத்த தேகம் நீங்கும் வரையில் நம்ம பாடுபட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ அசுத்த தேகம் அப்போ என்ன செய்வார்கள்? உப்புலா உணவு சாப்பிட வைப்பார்கள். மூலக்கண்ணையில் எந்திரிக்கும். மூலக்கண்ணையில் எந்திரிக்கும் வரையில் உப்புலாமல் சாப்பிடணும். மூலக்கண்ணை எழுந்திரிச்சுன்னா எந்திரிப்பா, காலியாக மாறிடுவா. இப்போ நமக்கு எப்படி இருக்கா? தாய் பசியின் போது தாயாக இருந்து அருள் செய்கிறாள், நமக்கு உணவு தருகிறாள், உணவு உண்ட செய்கிறாள், ஜீரணம் செய்கிறாள், நம்மை ரட்சிக்கிறாள். இப்போ தாயாக இருக்கிறாள் அவள். பசி என்பது தாய். அவள் என்ன செய்வாள்? அந்த பசி என்று சொல்லப்பட்ட அக்னி மறுபடியும் மூல கனலாக தோன்றுவாள், காலியாக மாறிவிடுவாள். காலியாக மாறி தாண்டவம் புரிய ஆரம்பித்து விடுவாள். உடம்புக்குள்ளே தாண்டவம் புரிவாள். உடம்புக்குள்ளே அக்னி மிகுதியை உண்டாக்கும்போது ஒரு உணவை நிறையா சேர்க்கணும். உணவை சேர்த்து அவளுடைய வேகத்தை தணிக்கணும். அக்னியாக மாறும்போது அவள் என்ன செய்வாள்? உடம்பு இருக்க உணவு இந்த சுத்த தேகத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருவாள். ஆனால் மிகுதியான பால் ஒரு கால்படி பாலை போட்டுக்கிட்டு சும்மா வச்சுக்கிட்டே இருந்தாங்க, பால் சுண்டி போகும். பால் காய்வது போன்று உடம்பை பக்குவமாக கொண்டு வர வேண்டும். அப்போ அனல் மிகுதி ஆகும்போது எந்த உணவை கொடுத்து அதை அந்த அனலை குறைக்க வேண்டும். இல்லையென்றால் முன்னே சித்தி செய்த உடம்பை கொண்டு விடும் அந்த அனல். அந்த மூடுகளை தோண்டுகின்ற கனலுக்கு உணவு கொடுத்து எந்த உணவு கொடுக்கணும், எந்த உணவு கொடுத்தா அனல் அவிக்கணும். இல்லைன்னா நம்ம அந்த அனல் நம்மளே கொண்டு விடும். அப்போ காலியாக மாறிவிடுவாள். அப்போ அதுக்கு என்ன செய்வார்கள் ஞானிகள்? தியானம் பூஜை செய்வார். ஒளிக்கும் பராசக்தி உள்ளே அமரில் கழிக்கும் சிந்தையில் காரணம் காட்டி தெளிக்கும் மலையுடன் செல்வம் உண்டாக்கும் அழிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கிறார். அவள் ஒளிக்கும் பராசக்தி உள்ளே அமரில், அமர்னா போர்க்களத்தில், கழிக்கும் சிந்தையில் காரணம் காட்டி தெளிக்கும் மலையுடன் செல்வம் உண்டாக்கின்றார். அப்போ என்ன உள்ளே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும். இது புண்ணியவான்களுக்கு தான் உணர முடியாது. உள்ளே போராட்டம் நடக்கும். என்ன போராட்டம்னா அசுத்தத்தை மாற்றுவார்கள். அதான் சொன்னார், ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம் தீமேவும் பல் கரணங்கள் விட்டன தாமேல் பிறப்பு எரி சார்ந்த வித்துனார். ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் உடம்பு என்ன செய்வான்? தலைவன் சார்ந்திருந்து முக்கியமான ரகசியத்தை சொல்கிறேன். இப்போ முக்கியமான ரகசியம் தான். ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல்
பால் என்ன அன்னப்பச்சி என்ன செய்யும்? கால்படி பாலும் கால்படி தண்ணி வச்சுருந்தோம்னா பாலை மட்டும் சாப்பிடுவோம். அவ்வளோ ஆற்றல் அந்த அன்னப்பறவைக்கு உண்டு. ஆமையும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னப்பால். பசும்பால் மட்டும் தான் செய்ய முடியும். அந்த பசும்பால் தான் செய்ய முடியும். எருமை பாலை செய்யாதுக்கு தெரியாது. ஆமையும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னப்பால். பசும்பாலில் இப்போ கால்படி பாலும் பால்படி தண்ணி வச்சுருந்தா அன்னப்பச்சி என்ன செய்யும்? பாலை மட்டும் சாப்பிடும். என்ன ஆற்றல் அதுக்கு? அது எடுத்துக்காட்டுது. ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னாம் தனி நித்தம் தீமேவும் பல் கரணங்கள் விட்டன தாமேல் பிறப்பு எரிசார்ந்த வித்துனார். என்ன செய்வான் தலைவன்? நம்மை வஞ்சிக்கக்கூடிய காமதேகத்தை பைய 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 அப்படியே அணுவாக நீக்கி விடுவான். சுத்தச்சலம் வரும்போது பழைய சாக்கடத்தை நின்னுங்குவது போல தேகத்தில் உள்ள கழும்புகள் எல்லாம் அவன் தயவு கொண்டு நீக்கி போகும். பிரிக்கின்ற அன்னம் போல் தீமேவும் பல கரணங்கள் விட்டன. கல்வி கரணங்கள் எல்லாம் இப்போ நம்ம சொன்னபடி கேட்காது. புடுப்புடன் நம்ம சொன்னபடி கேட்டால் நம்ம ஞானியாயிட முடியும். விடுமா? 20 வயசு பையனை என்ன செய்யும்? ஒரு அழகான பெண்ணை பார்த்தானா தினம் அங்கே போய்கிட்டே இருக்கும். அவள் எங்கே போகிறா எங்கே வரான்னு கவனிச்சிருக்கு. தண்ணி துறையிலே போவோம், தண்ணி பைப்பு எங்கே இருக்கா அங்கே போய்கிட்டு இருக்கோம். அவனா போகிறான். அந்த ஏக கூட்டம் தீமேவும் பல் காரணங்கள் விட்டன. கல்வி காரணங்கள் பூராவும் நம்ம நல்லது செய்யாது. என்ன காரணம்? தேக கூட்டத்தின் காரணமாக. காமதேகம் உள்ளவர்களுக்கு மனசமைப்படுமா? பேசலாம். நெத்தியில் ஊதி இருக்கலாம், காவி கட்டலாம், கழுத்தில் வச்சு உத்திராட்ச கொட்டில் இருக்கலாம், ஜபமாலை இருக்கலாம், யோதண்டு இருக்கலாம், புலித்தோல் ஆசனம் இருக்கலாம், எல்லாம் பேசலாம். எடுபடாது. என்ன காரணம்? தேக குற்றம் இருக்கும் வரையில் அவனால் அசைக்க முடியாது. தீமேவும் பல் கரணங்கள் விட்டன தாமேல் பிறப்பு எரிசார்ந்த வித்துனார். வருத்த வித்து மழையாக தான் தாண்டவக்குனே பக்தி அட்டவருக்கு அதிகாரியாக தாண்டவக்குனார். அந்த எரிசார்ந்த வித்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வெயிலில் நெல் கம்பு கழுவரக வெயிலில் காயப்போட அதுக்கு பவர் உண்டாகும். ஆனால் லேசாக பொண்ணூரெலாம் வறுத்துட்டா அந்த விதை செத்து போகும். அப்போ என்ன செய்வான்? அவா என்ப எல்லா உயிருக்கும் அவா பிறப்பின் வித்துனார். இது தேகமானது எந்த சுக்கிலம் உனக்கு பிறவிக்கு காரணம் வாய்ந்ததோ அந்த சுக்கிலத்தை வறுத்து விட வேண்டும். அது சாதாரண விஷயம் இல்லை. அதான் சொன்னார், அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்சாண்டும் தவா பிறப்பின் வித்துனார். ஆசைதான் மீண்டும் பிறவி காரணம்னார். அவா என்ப ஆசை என்று சொல்லப்பட்ட அவா என்ப எல்லா உயிருக்கும், நான் ஒரு உயிருக்குன்னு சொல்ல, எல்லா உயிருக்கும் அவா என்ப எல்லா உயிருக்கும் தவா பிறப்பின் வித்துனார். எந்த வித்துனார்? இந்த இந்த ஒரு மனிதன் தோன்றுவதற்கு, ஜீவன் தோன்றுவதற்கு, இப்போ யானை பிறக்குது என்றால் ஒரு ஆணையின் கருவு வேணும், அதுக்கு சுக்கிலம் வேண்டும். ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால், ஆணோ பெண்ணை பிறக்கிறான் என்றால் ஒரு சுக்கிலம் வேண்டும். இந்த வித்து தான் காரணமாக இருக்குது. அப்போ எந்த சுக்கிலம் நமக்கு? நம்ம தாய் தந்தை சுக்கிலம், அசுத்த சுக்கிலமே நமக்கு தேகமாக இருக்குது. அசுத்த சுக்கிலமே நமக்கு பிறவியாக மாறி உள்ளது. அது என்ன செய்கிறான்? வருத்த வித்து. ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னாம் தனி நித்தம் தீமேவும் பல் கரணங்கள் விட்டன தாமேல் பிறப்பு இரிசார்ந்த வித்து. 7 பிறப்பு என்பது 7 வகையான பிறவிகள். ஊர்வன சொல்லுவார். ஊர்வன 11 9 மானுடம் நீர்ப்பறவை நாற்கோடர் பவத்து என்று சொல்வார். 7 வகை பிறவி. ஊர்வன தரையில், அதாவது தாவர வர்க்கம், நீர்வாழ் பிறவி, பறவை இனங்கள், கால்நடைகள், மனிதர்கள். ஊர்வன 11 9 மானுடம் நீர்ப்பறவை நாற்கோடர் பவத்து. சிறிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்த அந்த மீள் சீர் தாவர நாளைந்தினார். ஊர்வன 11 தரையில் ஊர்ந்து செல்கின்ற உயிர்கள் 11 லட்சம் பேதங்கள் இருக்கும். தெளு, நட்டவொலி, பாம்பு, பூரா, இப்படி 11 லட்சம் கணக்கில் அடங்க தரையில் ஊர்ந்து செல்கின்ற உயிர்கள். ஊர்வன 11 லட்சம் பேதங்கள் இருக்கும். இந்த தரையில் ஊர்ந்து செல்லுக்கிட்டே இருக்கும். அதில் ஊர்ந்து செல்கின்ற உயிர்கள் எறும்புலேருந்து மரக்கொட்டை, பாம்பு, தேளு எல்லாம் 11 லட்சம் பேதம். நம்மளுக்கு புரியாமல் இருக்கலாம். ஊர்வன 11 9 மானுடம் 9 லட்சம் பேதம் உள்ள மனித பிறவி இருப்பார்கள். ஊர்வன 11 9 மானுடம் நீர் பறவை நாற்கொலர் பவத்து. நீர்வாழ் சேர்ந்து 10 லட்சம் பேதம் இருக்குது. தண்ணியில் 10 லட்சம் பேதம். பல்வேறு வகையான ஜீவராசிகள் இருக்கும். தண்ணியில் நண்டாவும் இருக்கும், ஆமை இருக்கும், முதலை இருக்கும், இப்படி பல சரா மீன் இருக்கும், கெண்டை மீன், என்னென்னமோ பல மீன் பல உயிரினம் இருக்கும். 10 லட்சம் பேதங்கள் இருக்கும். 10 லட்சம் தோட்ட பேதம் இருக்கும். ஆனால் உயிர் ஒன்று தான். நீர் பறவை நாற்கோலர் பகுத்து. 10 லட்சம் பறவை இருக்கு. 10 லட்சம் வேதங்கள் பறவை இருக்கும். கிளி, பறவை, ஆந்தை, கோட்டான், கழுகு, காக்கம், இப்படி பல்வேறு குயில், மயில், இப்படி இருக்கும். 10 லட்சம் பறவை இருக்கும். 10 லட்சம் பேதம் உள்ள ஒரு பறவைனங்கள். நீர் பறவை நாற்கொலர் பகுத்து. கால்நடைகளில் 10 லட்சம் பேர் இருக்கும். யானை, பூனை, குதிரை, சிங்கம், காட்டெருமை, இப்படி 10 லட்சம் பேதம் இருக்குங்க. 14 லட்சம் தேவர்கள் இருக்கிறார்கள். 14 வகையான பேதம் உள்ள தேவர்கள்.
20 லட்சம் வகையான தாவர வர்க்கம் இருக்கின்றன. ஊர்வன 11 9 மாடம் நீர் பறவை நாற்கொள்ளர் பவத்து சிறிய பந்தமான் தேவர் 14 அயன் படைத்த அந்த மீழ்ச்சி தாவர நாள் ஐந்தினார். 20 லட்சம் வேதம் உள்ள தாவர வர்க்கம் இருக்குது. தாவர வாழை, தென்னை, பலா, கள்ளி, எட்டி, சந்தன மரம், அகில் மாதிரி பல்வேறு வகையான தாவர வர்க்கங்கள். அதை வந்து செடி கொடியாக புல் வகையாகவும் செடி வகைகளாகவும் கொடி வகைகளாகவும் மரமாகவும் 4 வகையாக இருக்கும். 20 லட்சம் வேதத்தில் புல், செடி, கொடி, மரம். இந்த புல் வகை சேர்ந்ததெல்லாம் இது நம்ம கம்பு, கேழ்வரகு இதெல்லாம். செடி என்பது கொத்தரங்காய் செடி, அவரைக்காய் செடி, தக்காளி செடி, சுண்டைக்காய் செடி, செடி வகை. இப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் புல் வகை சேர்ந்தது. நெல் கொள்ளோடு செடி வகை சேர்ந்தது. இந்த கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் வந்து கீரை, இதெல்லாம் புல் வகை சேர்ந்தது. செடி வகை சேர்ந்ததெல்லாம் இது தக்காளி செடி, மிளகாய் செடி, சுண்டைக்காய் செடி, இதெல்லாம் செடி வகை சேர்ந்தது. கொடி வகை பூசணிக்காய் கொடி, பரங்கிக்காய் கொடி, பாகக்காய் கொடி, அவரைக்காய் கொடி, இது மாதிரி கொடி வகை சேர்ந்தது. மரம் அது சந்தன மரம், தென்னை மரம், வாழை மரம், இதெல்லாம் மரத்தை சேர்ந்தது. சொன்னார், தீமேவும் பல கரணங்கள் சேர்ந்தன, தாமேல் பிறப்பு எரிசார்ந்த 7 பிறப்புன்னு சொன்னார். ஒவ்வொரு மனிதனும் பல்வேறு 7 வகை பிறப்பு பிறந்துக்கிட்டே இருப்பான். அவ்வளோ பிறவி எடுத்துருக்குறான். அது என்ன செய்கிறாங்க அவங்க, அதை வறுத்து எடுத்துடுறான். இப்போ ஒரு யானை பிறந்து இறக்குன்னு சொன்னால் அந்த யானை பிறப்பதற்கு யான் சுக்கிலாம் காரணம். ஒரு மான் பிறக்குது என்றால் ஆண் மான் கூடியிருக்கு பெண் மானை கூடியதால் ஒரு கரு தோண்டி இருக்குது. ஒரு ஆடு கூடுது, ஒரு ஆட்டுக்கடா ஒரு ஆடோடு கூடுவதனால ஒரு கரு தோன்றுது. அது மாதிரி ஒரு சுக்கிரத்தினால இன்னொரு சுக்கிரம் வந்திருக்கு. அவன் என்ன செய்கிறான், ஞானிகள் என்ன செய்கிறார்கள், இதை வறுத்துடுறான். இந்த பிறவி காரணமான விதையை வறுத்துடுறான். அது என்ன ரகசியம்னா, சுக்கிலத்தை வறுத்து விடுவான், சுக்கிலத்தை வற்ற செய்து விடுவான். அந்த சுக்கிலமானது வற்றிவிடும். சாதாரண விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம். புண்ணியவான்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அதை சொல்லும்போது ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்றன போல் மீண்டும் பிறவி காரணமான நட்சத்திரகத்தை அறுத்து விடுவார்கள். களிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பறுத்தான் அருள்கண் விழிப்பித்து களிம்பு அணுகாத கதிரொலி காட்டி பளிங்கீர் பலவன் பதித்தான் பதியினார். களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, கண் இமை போன்றவன் என்ன செய்தான், என்னை மீண்டும் மீண்டும் பிறவி காரணமாக களிம்பை அறுத்து விட்டான். களிம்பு அறுத்தான் அருள்கண் விழிப்பித்து என்னையே உணரும்படி செய்து விட்டான். தேக குற்றத்தை உணரும்படி எனக்கு உணர செய்து விட்டான். தேக குற்றம் தான் மீண்டும் பிறவி காரணம் என்று அறிந்து கொண்டான். தேக குற்றம் என்பது என்ன, மும்மல குற்றம். மும்மலத்துக்கு காரணம் பசி காரணம் மூச்சுக்காட்டு ஏக்கம். அப்போ ஆன்மாவே மூச்சுக்காட்டு ஏக்கமாக இருக்குது. அப்போ அதை என்ன செய்கிறான் யோகிகள், திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன செய்தார், திருமந்திரத்தில் உபதேச பகுதியில் தாமேல் பிறப்பு எரிசார்ந்த வித்துன்னு சொன்னார். மீண்டும் பிறவி காரணமான சுக்கிரத்தை வறுத்து விடுவான். வற்ற அனலை கொழுவி மறுத்தேற்றி அதை என்ன செய்வார் யோகிகள், மூலக்கடலை எழுப்பி விட்டு அந்த சுக்கிரத்தை வட்ட செய்து விடுவார்கள். அது சாதாரண புண்ணியவான்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். மாயமலம் எங்கே மறைந்ததோ, மாயதனில் ஆகிய ஜாகம் எங்கே அழிந்ததோ, காயமது தங்கிய பொருடன் எங்கேயோ என்று சொல்வார் மாணிக்க. ஒரு பாடலில் சொல்வார். இந்த புற தத்துவம் உடம்பில் இருக்க புற தத்துவமாக இருப்பது சுக்கிலமாகும். அதை எரித்து விட வேண்டும், வறுத்து விட வேண்டும். அதை யார் வறுப்பான், எவன் வறுத்தானோ, ஞானிகள்லாம் வறுத்துவார்கள். வறுத்து எரிச்சிட்டான், மூலக்கடை எரிச்சிட்டான். அவங்களை கூப்பிட்றோம். அதான் ராமலிங்க வலுவன் சொன்னான், பற்றுக்கப்பட்டான் அப்பட்டினி பற்றுக்கப்பட்டு விடற்குன்னா. அவர்களெல்லாம் பற்று விட்டவர்கள். என்ன பற்றுன்னா, தேகத்தை மீண்டும் பிறவி காரணமாக இருக்க பற்றை அறுத்தவர்கள்னு அர்த்தம். அப்போ என்ன செய்தான், மற்றும் தொடர்பாடைய உடன்கள் பிறப்பருக்குள் உற்றாருக்கு உடம்பு மிகன்னா. ஏன் மனிதா மறுபடியும் பறவை துன்பத்து மறுபடியும் நீ வந்து இப்போ தொடர்பு வச்சுக்கிற, பறவை துன்பது காரணமாக போக்கும். அதனால் பறவை இந்த உடம்பை அறுக்கணும்னா எந்த தொடர்பும் வச்சுக்கான்னு சொல்லிடுவோம். பற்றி விட இடும்பைகள் பற்றி விடாதவர்க்குன்னா. அப்போ என்ன செய்வார்கள், இந்த உடம்பு தேக கூட்டம் இருக்கும் வரையில் மீண்டும் பிறவி காரணமாக இருக்கும். ராமன் ஞானிகள் என்ன செய்கிறார்கள், அதான் திருமலை தேவன் அழைக்கிறான், நந்தீசனை கூப்பிட்றான், மாணிக்கவாசன் அழைக்கிறான், பதஞ்சலி முனிவன் கூப்பிட்றான். எதுக்கு என்னை கூப்பிட்றேன்னு கேட்டான். ஐயா, என்னை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை நான் வஞ்சிக்கணும், என்னை கொள்ளுகின்ற சுக்கிரத்தை கொல்ல வேண்டும், நீ தான் எனக்கு அருள்சியன்னு கேட்குறான். சாஸ்திரம் மீது வணங்கி கேட்குறான். அப்போ வணங்கி கேட்கும்போது தான் அவர் என்ன செய்கிறார்கள், இரண்டரை கலந்து விடுவார்கள். இரண்டரை கலந்து
அந்த தேக கூட்டத்தை நீக்குவார்கள். தேகத்தை மீண்டும் பிறவி காரணமான சுக்கிரத்தை பொசுக்கி விடுவார்கள், வருத்தி விடுவார்கள். அந்த அந்த அது பால் காய்வது போல் காய வைக்க வேண்டும். அனல் அதிகமாக கொடுத்தால் தீஞ்சி போகும். அனல் கொடுத்து மெதுவாக பால் காய்ச்சது போல் காய்ச்சி எடுக்க வேண்டும். இந்த உடம்பை பட்டினி போட்டால் செத்து போவான். சுட்டுட்டாதே இடத்தை பட்டினி போட்டு தூங்காதே பாதத்தை தேவன் தவநேராதுனார். பட்டினி போட்டு செத்துட்டாதே, பட்டினி போடாதே இந்த உடம்பை. சோற்றை சுருக்காமல் ராமலிங்க வள்ளுவர் சொல்வார், சோற்றை சுருக்காமல் தூய்மையாய் தனிருந்து ஏற்றி இருகாடு இன்பமாய் காட்டின் வழிகோலை ககனிமே நுழைவார்க்கு அழியாது காயம் அடியினார். பட்டினி கிடந்த என்ன செய்வான்? சில பேர் ஆர்வத்தின் காரணமாக பட்டி கிடப்பான், தேகம் அழிஞ்சு போகும். இந்த தேகத்தோட தேகம் அழிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் பிறகு வந்து விடும். ஆகவே தேகத்தை காப்பாற்றிக் கொள்ளணும், அசுத்த தேகம் நீங்கணும். ஆகவே என்ன செய்வார்கள்? அவங்க உடம்பை சார்ந்திருந்து இந்த எழுபிறவி காரணமாகக்கூடிய சுக்கிலத்தை வருத்தி விடுவார்கள். ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம் தீமேவும் பல் கரணங்கள் உற்றன தாமேல் பிறப்பு இரி சார்ந்த வித்துனார். அப்போ பிறவி காரணமான வித்துவை மறுத்து விடுவார்கள், அதை சாகடித்து விடுவார்கள். அந்த சாகடிப்பதற்கு என்ன வேண்டும்னா அதுக்கு தான் ஜீவகாரணி கொடுக்க வேண்டும். அந்த வாய்ப்பை நம்மால் முடியாது. நீ சாகடிக்க முடியுமா? பட்டிங்க செத்து போவேன். அதாவது வேணா அடக்கி வச்சிருக்கலாம், காமத்தை அடக்கி வச்சிருக்கலாம், சாகாது. அது சாகடிக்கணும் அல்லவா? அப்போ மலைமிலான் பாதம். அப்போ மலம் மற்றவனுடைய மலம் இல்லாதவனுக்கு மலம் எப்படி எல்லாம் போனா? பசி இல்லை அவனுக்கு. பசி இல்லைன்னா என்னாகும்? மலத்துக்கு வேலை என்னங்க? பசி இல்லாமல் எப்போ போகணும்? அமிர்தபானம் சிந்து வரையில் பசி இல்லாமல் இருக்காது. அமிர்தபானம் சிந்தினா அமிர்தபானம் ஒன்றுக்கின்றவனுக்கு பசி இருக்காது. பசி இல்லாதவனுக்கு மும்மலம் இருக்காது. மும்மலம் இல்லாதவனுக்கு இது காமம் இருக்காது. காமம் இல்லாதவனுக்கு களிம்பு இருக்காது. ஆகவே அந்த வாய்ப்பை பெறுவதற்கு தான் என்ன செய்ய ராமலிங்க சாமிகள் ஒரு உபாயம் சொன்னார். ஜீவானந்த ஒழுக்கத்தை கடைபிடிங்கள், ஏழைகள் பசியாற்றுங்கள், இந்த தேகத்தை நச்சு தேகமாக்கிக் கொள்ளாதீர்கள், இந்த தேகத்தை நச்சு தேகமாக்கிக் கொள்ளாதீர்கள். இது தேகம் நச்சு தேகம் தான். என்ன தேகம்? எப்படி தேகம் வந்தது? காமத்தால் வந்த தேகம். தாய் தந்தையால் எடுத்து தாய் தந்தைகள் காமத்தால் வந்த தேகம் விஷ தேகம். இதில் அசுத்தத்தை உணவு கொடுத்தால் மீண்டும் விஷமாக போகும். அப்போ சைவ உணவு கொடு, சைவ உணவு கொடுத்து தேகத்தை சுத்திப்படுத்திக்க, பக்தி செலுத்து, இந்த சுத்த தேகத்தை கடைப்பிடி, சுத்த கொள்கை கடைப்பிடி. அப்போ உணவில் செய்வோம், உள்ளத்தில் செய்வோம், செய்கள் செய்வோம். இப்படி இந்த சைவத்தை கடைப்பிடிக்கும் போது தான் அப்போ சித்தாந்தமாகும். செய்வ சித்தாந்தம் சொல்லுவான். சித்தாந்தம் என்பது என்ன? ஆன்மாவை அறிதல், ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ளுதல். ஆன்மா அறிவது என்னென்னு கேட்டான், மூச்சு காட்டு அறியுதல். மூச்சு காட்டு அறிந்தால் ஆன்மா அறிவான். ஆன்மாவை மூச்சு காட்ட வசப்பட்டால் ஆன்மா வசப்படுதுன்னு அறித்தான். ஆன்மா வசப்பட்டால் என்ன ஆகும்? தேக கூட்டம் நீங்கும். தேக கூட்டம் நீங்கினால் மீண்டும் பிறவி இருக்காது. இப்படிப்பட்ட வாய்ப்பை மனிதனுக்கு இருந்தும் ஏனதானால் கடைபிடிக்க முடியவில்லை என்றால் ஜீவகாரண்யம் இல்லை அவனிடம். உண்பது புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு நச்சு தேகம் மேலும் தேகமானது நச்சு தேகமாகிடும். சிந்தனை தெளிவு இருக்காது. முன்னமே இருட்டில் கிடக்கிறான் அவன். முன்னமே இருட்டில் கிடக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன ஆகும்? கார்வீர்கள் வந்து சூந்துடும். இருளில் இருக்கிறவனுக்கு பொருள் தெரியாமல் போயிடும். இந்த தேகம் உள்ளவர்களுக்கு, காம தேகம் உள்ளவர்களுக்கு உண்மை பொருள் தெரியாமல் போடும். ஒரே செக்கு மாடாட்டம் ஒருத்தர் சுற்றிக்கிட்டே இருப்பான். அதை விட்டு அடுத்தடுத்து போக மாட்டான். செக்கு மாடு மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான். அடுத்த சிந்தனை நம்மளுக்கு தெளிவான சிந்தனை வராது. அதை பற்றி அவனுக்கு வேற போட்டு போக மாட்டான். அவன் என்னையா செய்யலன்னு கேட்டார். அவனுக்கு வேண்டாம் உபாயம், ஒரே செக்கு மாடு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கானே, இல்லறம் என்றும் பந்தபாசம் என்றும் அதிலே உடண்டு கிடக்கிறானே, நல்லா அறுசுவையை நல்லா உண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே. அரிசுவை சாப்பிடக்கூட அர்த்தம் இல்லை. நீங்கள் அப்போ அங்கே நினச்சிடாதீங்க, நான் இப்போ சாப்பிட போகிறேன் இப்போ அரிசுவை. அதுக்காக அரிசுவை இல்லை. அதுக்காக உப்பை ஒழிப்பதும் ஆசையடி, அண்ணன் ஒருப்பதும் உண்பதும் ஆசையடினார். தேக கசடு நீங்கும் வராது. அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மூலக்கடல் தோன்றும் வரையில் உப்பலா சாப்பிடணும். மூலக்கடல் தோண்டிட்டால் நான் அந்த அவிக்கிறதுக்கு அரிசுவை சாப்பிட்டாகணும். இது யோகத்தினுடைய சார்ந்து தத்துவம். ஆகவே என்ன செய்வார்கள் யோகிகள், மனிதர்கள், சராசரி மனிதர்கள் என்ன செய்யணும்? பக்தர்கள், இந்த துறையில் வருகின்ற மக்கள் பக்தியை விடக்கூடாது. பாறையில் உயர்ந்தது பக்தி, அதை பற்றின பிறகு உண்டு உரிமை முத்தினார். அப்போ ஞானிகள் வணங்கும் போது அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அடியனுக்கு மரணமில்லா பெருவாழ் வேண்டும், அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அடியனுக்கு மரணமில்லா பெருவாழ் பெற வேண்டும், அதுக்கு ஒரு அறிவு பரிபக்குவ வேண்டும், வைராக்கிய வேண்டும், ஒரு திருப்படியை தானே உருக்கி தியானிக்க நீயே எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். இப்படி கேட்டு வந்தால் என்ன செய்கிறான்? தேக கசட்டை நீக்கிறான். அது என்ன செய்கிறான்? பக்குவம் வந்து விட்டது. தினம் ஆசான் திருமலை தேவனையும் அகத்தீசனையும் பூஜை செய்கிறான். காளைகநாதனையும் போகரையும் கரூர் முனிவரையும் சட்டநாதனையும் சண்டீசனையும் சிவாக்கிரையும் கொங்கண மகரிஷியும் இடகாட்டரையும் கோரக மகரிஷியும் ரோமரிஷியும் புஜன மகரிஷியும் துர்வாசரையும் கௌதமரையும் கலைக்கூட்டு முனிவரையும் கணபதி தாசரையும் இப்படி மச்சமுனியையும் மார்க்கண்டியையும்
சுப்பிரமணியையும் தேரையரையும் ரோமரிஷியும் கமலமுனியும் மெய்கண்ட தேவனையும் யூகிமணியையும் பல மகானை அழைக்கிறான். இவரெல்லாம் முற்றுப்பெற்ற முனிவர்கள். என்னையா காரணம்? தேகங்களையும் உம்மளமற்றவர்கள், பாசமற்றவர்கள், விகாரமற்றவர்கள், வினையற்றவர்கள், தூய்மையானவர்கள், உண்மையானவர்கள், வாயுமையானவர்கள், நேர்மையானவர்கள், அருள் பலம் உள்ளவர்கள், முற்றி பெற்ற முனிவர்கள், மரணமில்லா பெருவாள் பெற்றவர்கள், தேக குற்றம் அற்றவர்கள், புண்ணியவான்கள், அருள் பலம் உள்ளவர்கள். இவரை கூப்பிட்றோம். கூப்பிட்டு நம்ம இருக்க பலகீனங்களை விட்டு சொல்கிறோம். இன்னும் என்ன என் மனசு செம்மப்பட மாட்டேங்குது, ஏன் நான் இங்கே பூஜை செஞ்சுட்டே இருக்கிறேன், எப்போ பார்த்தா கீழ்த்தரமான புத்தி என்று இருக்குது, என்ன கீழ்த்தரமான புத்தி என்னை விட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா, கீழ்த்தரமான புத்திக்கு ஏன் என்ன காரணம்னா, நீயா கீழ்த்தரமான புத்தி இருக்க, எப்போ பார்த்தா கீழ்த்தர காமசிந்தி இருக்கிறது என்ன காரணம்? தேக கசடு இருக்குது, குற்றமான தேகம், குற்றமான சிந்தனை. குற்றமான தேகம் நீங்கன்னா குற்ற சிந்தனைக்கு இங்கே இடம் இல்லை. பசி நீங்கள் விட்டால் உணவுக்கு நல்ல உண்டு பின் பசிக்கு வேலை இல்லை. காமத்தேகம் நீங்கினாலும் எங்கள் காமத்துக்கு வேலை இல்லை. ஆக தேக குற்றமே அறியாமை காரணமாக இருக்கும். அறியாமையை நல்வினை தீவனை உணர முடியாது போய்விடும். நல்வினை தீவனை உணர முடியால் மீண்டும் பாவம் செய்வான். மீண்டும் பாவம் செய்து மீண்டும் மீண்டும் கருப்பைக்கு போவான். மீண்டும் கருப்பைக்கு போகாமல் இருப்பதுக்கு என்ன உபாயம்? ஆசானை கேட்க வேண்டும். அப்போ அவனே செய்கிறான், தாமேல் பிறப்பு எரிசார்ந்த வித்துனார். அந்த வருத்த வித்து முளையாதான் தாண்டு வைக்கணே, பக்தி அற்றுவர்க்கு அதிகாரியார் தாண்டு வைக்கினார். அப்போ வருத்த வித்து வந்து 90 ரூபா வறுத்துட்டா விதைய மண் முளைக்காது. பக்தி இல்லை என்றால் அவனுக்கு ஞானம் கிடையாது. அவித்த வித்து முளையாதான் தாண்டு வைக்கணே, பக்தி அற்றவருக்கு அதிகாரியாக தாண்டு வைத்தினேன். வேக வைத்த வித்து முளைக்குமா? கடையில் வேக வச்சா முளைக்குமா? அது முளைக்காது. அது பக்தி இல்லாதவனுக்கு ஞானம் சித்திக்குமா? சித்திக்காது. பக்தி என்பது என்ன? யார் மேலே பக்தி செலுத்துறது? முற்றுப்பெற்ற முனிவனாக இருக்கணும். யார் முற்றுப்பெற்ற முனிவன்? அகத்தீசன், நந்தீசன், திருமுடைதேவன், ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி போன்ற முனிவர்கள் முனிவர்கிட்ட பக்தி செலுத்தணும். பக்தி செலுத்த நோக்கம் என்ன? மீண்டும் பெறவாதிருக்கு நீ அருள் சென்று கேட்டுக்கணும். வேறு என்னென்ன என்னென்ன வேணுங்கிற அடிப்படை கேட்கணும். எல்லாரும் என்ன செய்யணும்? ஐயா இது கடன் சுமை இருக்கியா, அதனால் மனம் அல்லல் போட்டுட்ருக்கு, கடன் சுமை தீரணும். வியாபாரம் நல்லபடி இருக்கணும், உத்தியோகம் தடையெல்லாம் நடக்கணும், வருவாய் வரணும், எனக்கு குடும்பத்தை உள்ளவராக நிம்மதியாக இருக்கணும், எனக்கு இந்த குடும்ப துணை கொண்டு தான் நான் இல்லறத்தை நடத்த முடியும். மனைவிக்கு நோய் எனக்கு நிம்மதி இருக்காது. நோய் இல்லாத மனைவிக்கு நோய் வரக்கூடாது, வறுமை வரக்கூடாது, கடன் சுமை தீர வேண்டும், விவசாயம் நல்லபடி இருக்கணும், வியாபாரம் நல்லபடி இருக்கணும் அப்படி கேட்டுக்கணும். அப்போ வறுமையில்லா வாழ்வு வேண்டும். இப்போ கடன் சுமை இருந்தால் மன உளைச்சல் வந்துடும். அப்போ வறுமையில்லா வாழ்வு வேண்டும் அப்படி வறுமையில்லா வாழ்வு கொடுப்பான். நோயில்லா வாழ்வு வேண்டும்னு கேட்கணும். இப்போ நோயில்லா வாழ்வு வேண்டும். நோய் இருந்தால் இது பூஜை செய்ய முடியாது. வறுமை இருந்தாலும் பூஜை செய்ய முடியாது. கடன் சுமை இருந்தால் பூஜை செய்ய முடியாது. அப்போ கடன் சுமை தீரணும், வறுமை தீரணும், நோயில்லா வாழ்வு, நோயில்லா மனைவி, நோயில்லா பிள்ளைகள், நோயில்லா உடம்பு, ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய சிறப்பறிவு, நல்ல பண்புள்ள நண்பர்கள், பண்புள்ள தொண்டர்கள், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைய வேண்டும். இப்படி அமைஞ்சால் தான் ஒருவன் கடவுளை அடைய முடியும். ஆகவே என்ன இல்லறத்தான் என்ன செய்ய வேண்டும்? வறுமையில்லா வாழ்வு வேண்டும் அப்படின்னு கேட்கணும். அடுத்து என்ன கேட்கணும்? நோயில்லா வாழ்வு வேண்டும்னு கேட்கணும். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? உடல் ஆரோக்கியம் வேண்டும்னு கேட்கணும். நோய் இல்லாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியம் தான். திடமான சிந்தனை, திடமான உடம்பு வேணும்னு கேட்கணும். இந்த உடம்பு தான் ஞானத்துக்கு துணையாக இருக்கும். இந்த தேகம்தான் உடம்புக்கு, இந்த தேகம்தான் ஜென்மத்தை கிடைத்திட்ட துணையாக இருக்கும். அதுக்கு நோய் வராமல் பார்த்துக்கணும். நோய் வந்துச்சுன்னா செத்துப்போவான். அப்போ நோய் வராமல் உடம்பை காப்பாற்றிக்கணும். அப்போ நீடி ஆயில் போடணும், உடல் ஆரோக்கியம் இருக்கணும், நீடி ஆயில் போடணும். அப்போ குடும்பத்தில் அமைதி இருக்கணும். எப்போ பார்த்தா சாந்தமே உடையவாக இருக்கணும். குடும்பத்தில் அப்படியே சாந்தமே இருக்கணும். அந்த பசிபிக் சமுத்திரம் போல் சாந்தமே இருக்கணும். குடும்பத்தில் நோயும் பிரச்சனையும் தாங்க வறுமையும் இருக்கக்கூடாது. சாந்தமே கொண்ட குடும்பமாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? நீ நம்ம இஷ்டமாக அது முன்செய்த வேணா ஒன்று விடுமா? கடன் சுமையாக இருக்கும். முன்செய்த வேணா என்ன செய்யும்? மனைவிக்கு நோயும் பிள்ளைக்கு நோயாக இருக்கும். முன்செய்த நோய் என்ன செய்யும்? முரண்பட்ட நண்பர்கள், முரண்பட்ட உடன்பட்டராக மாறிக்காது. முன்செய்த பாவம் முரண்பட்ட நண்பர்கள், முரண்பட்ட உடன்பட்டாக மாறிட்டோம். அது புகழ் இல்லாத தாய் தந்தையாக மாறிக்கும். நோய் சூழ்ந்த உடம்பாக இருக்கும். இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய துன்பத்தை, இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கு ஐயா. நோய் சூழ்ந்த மனைவி, நோய் சூழ்ந்த உடம்பு, முரண்பட்ட பிள்ளைகள், முரண்பட்ட நண்பர்கள், பொல்லாத வறுமை, தீராத கடச்சுமை, தொட்டு தொலங்காமை, இப்படி இருந்தால் நான் என்னையா செய்ய முடியுங்க? எப்படியா நான் ஜென்மத்தை அடைத்தேட்டுன்னு சொல்லுவான். தெரியும் மகனே, எனக்கு அது தெரியும். நீ செய்த பாவத்தின் காரணமாக அந்த மாதிரி வந்திருக்குது, கடசுமை வந்திருக்குது. உன் திருவடியை பற்று, எல்லாத்தையும் நாங்கள் உடைச்சி தரேன்னு சொல்லுவார். புண்ணியவன் அல்லவா? அவர் செல்வத்துக்கு அதிபதி அல்லவா? செல்வத்தின் அதிபதி அல்லவா? குபேரன் அவர், ஞானிகள் அல்லவா? எதை வேணாலும் செய்வாங்க, எதை வேணாலும் செய்வார், எதை வேணாலும் செய்வான். என்ன எவனுன்னா, என்னப்பா வறுமையில்லா வாழ்வு வேணும் தர்றேன், கடன் சுமை தீர ஒன்று அருள் செய்கிறேன்,
மனைவிக்கு நோய் இருக்குது நீக்கி தர்றேன், பிள்ளைகளுக்கு நோய் இருக்குது நீக்கிறேன், உடனே எனக்கு உடல் ஆரோக்கியம் வேணும் நீக்கிறேன், அதையும் செஞ்சு தரேன், எல்லாம் நீ எதை விரும்புகிறே செஞ்சு தரேன். இன்னும் என்ன வேணும்? எனக்கு உடல் ஆரோக்கியம் இருந்தால் போதும்ப்பா, எனக்கு நீடி ஆயுள் வேணும்ப்பா. எதுக்கு நீடி ஆயுள்னா? எதுக்கு நீடி ஆயுள்னு கேட்டான். உன் திருவுருளை தினம் பெறுவதற்கு நீடி ஆயுள் எனக்கு வேண்டும். அதுக்கு தேகம் எனக்கு ஒத்துழைக்க வேண்டும். தேகம் ஒத்துழைக்காவிட்டால் எனக்கு நீடி ஆயுள் கிடைக்காது. ஆக எனக்கு நீடி ஆயுள் பெறுவதற்கு தேகம் ஒத்துழைப்பு தர வேண்டும். அப்போ எனக்கு நீ தேகத்தை திடமாகி தருவதற்கு அறிவு தர வேண்டும், என்னை பக்குவப்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்குறான். அப்போ இதெல்லாம் நீக்கிட்டே வருவான். கடன் சுமை தீருது, குடும்பத்தை அமைதி இருக்குது, நோய் இல்லா குடும்பம், நோய் இல்லா மனைவி, நோய் இல்லா பிள்ளைகள், நோய் இல்லா உடம்பு, சாந்தமே வடிவான மனம், அந்த இடத்து இதயமே சாந்தமே வடிவாக, இதயம் எந்த வகையிலும் கலக்கமே இல்லை, சோர்வு இல்லை, அங்கே துன்பமே இல்லை, அலட்சி இல்லை, குழப்பங்கள் இல்லை, அப்படியே சாந்தமாகி இருக்கும் மனம். அந்த வாய்ப்பை பெறுவதற்கு தான் என்ன செய்கிறார்கள் ராமலிங்க சாமிகள் ஜீவவாணியோடு கொண்டு வச்சிருக்கிறார். யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்? புண்ணியவானுக்கு தான் கிடைக்கும். சாந்தமான குடும்பம், வறுமையில்லா குடும்பம், நோயில்லா குடும்பம், எந்த இல்லை என்ற பேச்சே இல்லாத குடும்பம், இல்லை என்ற பேச்சே இல்லாத குடும்பம் தான் உயர்ந்த குடும்பம். பாலுக்கு காசு இருக்கா இருக்குது, டீத்தூள் இருக்கா இருக்குது, காப்பித்தூள் இருக்கா இருக்குது, சில அரிசி இருக்கா இருக்குது, செலவுக்கு படாயிரம் இருக்குது, உடை இருக்கா இருக்குது, கடன் சுமை இல்லை, எல்லாமே இருக்குது. அது என்ன இருக்குது? நாங்கள் அருள் இருக்குன்னு அர்த்தம். சரி, பொருள் இருக்குயா, நோய் இருக்குது, வினை இருக்குது, பொருள் இருக்குது, நோய் இருக்குது, வினை இருக்கப்பா, என்னையா செய்வேன்? பொருள் கொடுத்தியே, நோயில்லா வாழ்வு கொடுக்கூடாதா? என்ன கேட்கல? நீ பொருள் தானே கேட்ட. பொருளும் கொடுக்கணும், நோயில்லா வாழ்வும் கொடுக்கணும், ஞானமும் கொடுக்கணும், குடும்பத்தை அமைதியும் கொடுக்கணும், நோயில்லா என் மனைவிக்கு நோயில்லா வாழ்வும் தரணும், என் மனைவி நோயில்லா இருக்க வேண்டும், என் மனைவியும் தடகாத்திரமாக இருக்க வேண்டும், பிள்ளைகளும் தடகாத்திரமாக இருக்க வேண்டும், நானும் தடகாத்திரமாக இருக்க வேண்டும், பிரிந்து ஓசரிக்க வேண்டும், ஏழையில மக்களுக்கு பசியாட்டக்கூடிய எண்ணத்தை தர வேண்டும், அதுக்குரிய சூழ்நிலை உருவாக்கி தர வேண்டும், என்னெல்லாம் கேட்க வேண்டும். இதெல்லாம் ஞானம். இப்படி தொடர்ந்து கேட்டு வரேன். எதை கேட்குறான்னா அதுக்கு புண்ணியம் சேர்க்கணும், கேட்க வைக்கணும். ஒருத்தனை எவளாட்டி குப்பையை கட்டிக்கிட்டே இருப்பான், செல்வம் கும்பிக்கிட்டே இருக்கும், இன்ன வேணும்மா. அவன் பார்ப்பான், சரி சுத்தம் பாடையான் அள்ளி கூடான்றான். அடே பொருளை கட்டியே புண்ணிய செருக்கு அறிவு கட்டியான்னா, பொருளை தான் கொடுத்து கேட்டான்ல, பொருளை கொடுத்தான்ல, புண்ணிய செருக்கு அறிவில் கேட்கணும். அடியன் ஏழை மக்களுக்கு பசியாட்டக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும், ஏழை மக்களுக்கு பசியாட்டக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும், அடியனுக்கு செல்வன் பிறக்க வேண்டும், ஏழை மக்களுக்கு பசியாட்டக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும், ஏழை மக்களுக்கு பசியாட்டக்கூடிய எண்ணத்தை தர வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பு தர வேண்டும், அதுக்குரிய எண்ணத்தை தர வேண்டும், அதுக்குரிய எண்ணத்தை தரணும்னு கேட்டு நீ பொருளை தானே கேட்டால் அள்ளி கொடுத்துறான். சுத்தம் அடையான் பொருள் அள்ளி கூடான்றான். ஏழையில் நமக்கு பசியாட்டக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும். நான் பொருளால் கொண்டுகிட்டேன், அது எனக்கு அடியன் விடுபட்ட எனக்கு அருள் செய்ய வேண்டும். முந்தைய காமதேகமாக இருக்குது, மறுபடியும் காமதேகத்தை மிகுதிப்படுத்தி எனக்கு, ஆகவே எனக்கு அது போன்ற அந்த மாதிரி உணவு எனக்கு தரக்கூடாது. பொருளால் கொண்டு பழக்கத்தை விடுபட வேண்டும், சைவ உணவை மேற்கொள்ள வேண்டும். பூண்டு இஞ்சி வெங்காயம் சேர்த்தால் மேலும் காமத்தை உண்டு பண்ணணும், அது நீக்கிக்கொள்ள வேண்டும். சும்மா சாதாரண உணவு, சாதாரண சராசரி உடம்பை காப்பாற்று உயிர் காப்பாற்றுக்கு மட்டும் உணவு சாப்பிடணும். நச்சு உணர்வு உண்டு பண்ணக்கூடிய பூண்டு, வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. பாதம் பருப்பு, முந்திரி பருப்புலாம் சேர்க்கக்கூடாது. அது இளரத்தானுக்கு. யோகிகள் சேர்ப்பான், அவனுக்கு என்ன இருக்குது? அவன் உடம்பை மூலக்கடனை அவிக்கிறவன், அவன் எல்லா உணவும் சேர்த்து தான் ஆகணும். அவன் பாதம் பருப்பு சாப்பிடுவான், முந்திரி பருப்பு சாப்பிடுவான், பழம் சாப்பிடுவான், நெய் சாப்பிடுவான், அள்ளி கொட்டும். அவனுக்கு உண்டான ஒரு நொழில் சிரிக்கும். அவனுக்கு உள்ள கண்ணில் தோண்டும் போது உண்டான ஒரு நொழில் சிரிக்கும். சாப்பிடும்போதே பசி வந்துடும். அப்போ அந்த அனல் காளி மாதிரி எந்திரிப்பா. அவன் அனல் காளி மாதிரி எந்திரிப்பா, போட்டு அழுத்துவான். அதை சாப்பிட எந்திரிப்பான், பசி இருக்கும், மறுபடியும் சாப்பிடுவான். இப்படி அவன் சாப்பிட விட்டால் அவனை கொண்டு விடுவான், அவள் காளி கொண்டு விடுவான். அவன் அந்த காளியே அவள் சாந்த சொபி அவளை சாந்த தாயாக்க வேண்டும். முன்ன தாயாக இருந்தால், மோகினியாக இருந்தாள் அவள். இப்போ எப்படி இருக்காள்? தேகம் மோகினியாக இருக்கிறாள். மோகினி என்பது மயக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறாள். அவனை செய்தால் உணவு தருவாள், நம்ம உணவு தந்து காப்பாற்றுவாள், காமத்தை தருவாள், உடல் இன்பத்தை தருவாள், நரதரிமுப்பு தருவாள், நம்மை கொண்டு விடுவாள். இப்போ மோகினியாக இருக்கிறாள். அவளை அழைத்து காளியாக மாற்ற வேண்டும். எப்போது காளியாக மாறுவாள்? அவள் மூலக்கடனை தோன்றினால் காளியாக மாறிவிடுவாள். ஒன்று என்ன செய்வாள்? நம்ம வஞ்சிக்கு சுக்கிரத்தை இருத்தி விடுவாள். அவளுக்கு அதான் வேலை. அந்த காளி என்பது யார்? அக்னிக்கு காளி என்று பொருள் உண்டு. தாண்டவம் பாடுவான், அது அகோர தாண்டவம்னு சொல்லுவான். அதான் சொல்லுவார், ஒளிக்கும் பராசக்தி உள்ளே அமரில் கலிக்கும் சிந்தையில் காரணம் காட்டி
தெளிக்கும் மலையுடன் செல்வம் உண்டாக்கி கழிக்கும் சிந்தையில் அது அழிக்கும் விலை அறிந்து கொள்வார்க்குன்னு சொல்கிறார். ஓங்காரையாகி ஓங்காரம் சொல்வார். நீங்காத பச்சை நிறத்தை உடையவன் சொல்வார். அப்போ என்ன செய்வார்கள், இந்த உடம்பு என்ன செய்வான் ஞானிகள், அந்த தேகக்கூட்டம் நீங்கும் வரையில் விடாது இரும்பு பிடி போல் பிடித்து கொள்ள வேண்டும். வெளியே தெரியாத ரகசியமாக பூஜை செய்ய வேண்டும். கதை இழுத்து முடிக்கணும். வெளியே தெரியாமல் ஆசானை உருக்கி தியானிக்கணும். உருக்கி தியானிக்கத்தான் எந்த அளவுக்கு உருகி தியானிக்கிறானோ அந்த அளவுக்கு இவன் அந்த இடத்துக்கு வருவான். ஆனால் சேத வேணை என்ன செய்யும், உருகி தியானிக்க விடாது. என்ன செய்யும், பொலா சோம்பலை உண்டாக்கும். சோம்பல் தான் ஒரு மனிதனுக்கு பிறவி உண்டாக்கும். மீன் அது அதான் தூக்கம் கெடுத்தான் சோம் கொடுத்தான், என்னை வைத்து ஏக்கம் தவிர்த்தான் இருளர்த்தான் ஆக்கமிக்க தந்தான் எனக்கின்ற தந்தையை என்றழைக்க வந்தான் என்ன பண்ண விட்டார். அண்டை சோம்பல் இருக்காது ஒரு மனிதனுக்கு, தூக்கமே வராது. தூக்கம் கெடுத்தான் சோம் கொடுத்தனர். ஒருத்தன் சோம்பல் இருந்தால் மீண்டும் பிறவிக்கு காரணமாக இருக்கும். சோம்பல் வராது. அந்த சோம்பல் தான் பிறவி காரணம். அதை ஆசான் ஒழிச்சிடுறான். எப்படி ஒழிக்கிறான்னா, நீ என்ன இருக்க, அவனில் ஒழிக்கிறான். அவன் தூங்கவே மாட்டான். அவன் 24 மணி தூங்குறதே இல்லை. ஞானிகள்லாம் தூக்கமே வராதவருக்கு. அவன் அது ஜோதியில் காந்திருப்பான். நீ அவன் தூக்கமே இல்லாதவனே தூங்குறவன். நம்ம சோம்பல் உள்ளவன் பிடிக்கிறான் அவன் திருவடியே. இப்போ நம்ம இப்போ சாப்பிட்ட உடனே எங்கேயாவது படுக்கலாம் தூக்கம் வரும். தூங்காட்டியே ஒத்து வராது உடம்பு. அந்த தூக்கத்தை ஒழிச்சு போகிறாங்க. அப்போ தூக்கத்தை ஒழிச்சிட்டு என்ன செய்கிறான், அந்த தேகத்தை சுத்தப்படுத்துகிறான். சோம்பல் அட்டு போக்கும், தூக்கம் இல்லாமல் போக்கும், உடம்பு உற்சாகமாக இருக்கும், எல்லா வகையான ஒரு ஆற்றலும் தருவான் அவன். இதுதான் இந்த உடம்பு துணை கொண்டு தான் அந்த ஞானத்தை அடைய முடியும். அப்போ என்ன செய்கிறார்கள் ஞானிகள், தியானம் செய்வதை விட்டு விடக்கூடாது. தினம் 10 நிமிஷமாக தியானம் செய்யணும். விடாது, சோம்பல் விடாது. அவனை எந்திரிக்க பார்ப்பா, எந்திரிக்க விடாது. பல்ல கடிச்சு எந்திரிக்கணும். அப்போ ஆசானை கேட்கணும். அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சு அவன் திருவடி பூஜை செய்ய அருள்ச்சின்னு கேட்கணும். எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு மின் விளக்கு இருந்தால் பரவாயில்ல, மின் விளக்கு தீபம் ஏற்றி வச்சுக்கணும். வச்சு உட்காந்து நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒலி இப்படி தினம் பூஜை செய்தும் ஆசானான ஆசி பெற்றும் அன்னதானம் செய்து வந்தால் இந்த மீன் தொடர்ந்து வருகின்ற பிறவி உடைச்சிடலாம். பிறவி தொடர்ந்து வருகின்ற பிறவி உடைப்பதற்கு தான் ஜீவாணி ஒழுக்கம் ஆசான் வகுத்திருக்கிறார். நீங்கள் நாம் எல்லாம் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு, காலம் உள்ள போகுதே என்று சொல்லியிருக்கிறார். அந்தறிவா மின்னாத ரஞ்சேகன் சொன்னார். வீழ்நாள் படாமல் நன்றாட்டினார். வள்ளுவன் சொன்னார், வீழ்நாள் படாமல் நன்றாட்டின் அதுருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல்லுனார். ஒரு நாள் வீணாக்கக்கூடாது. ஒரு நாள் அன்னதானம் செய்யாமட்டாலும் குற்றம் வந்துடும். தியானம் செய்யாமல் இருந்தாலும் குற்றம். தினம் ஞானிக்கு தொடர்பு இருக்கணும். தினம் ஞானிகள் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஞானிக்கு தொடர்புனா அகத்தீசா, நந்தீசா, திரும தேவா, காலநாதா, போக தேவா, கருவு தேவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஞானிக்கு தொடர்பு இருக்குது. மாதம் 2 பேர்த்து 4 பேர்த்துக்கு அன்னதானம் செய்யணும். இப்படியே செய்து வந்தால் ஆக என்ன செய்யும், விளைவுகள் இந்த தேகத்தின் துணை கொண்டு நம்ம ஜென்மத்தை கடைத்தட்டலாம். மன்னமில்ல பெருவாள் பெற வாய்ப்பு இருக்குது. அரும்பாடு பட்டாகணும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து பாடுபட்டால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பெறுவதற்கு தான் நம்மெல்லாம் கூடியிருக்கிறோம். இங்கே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து ஜென்மத்தை கிடைத்திட வேண்டும். அன்பர் சேகர் அவர்கள் முதல் 10 பக்கத்தை மானம் செய்து சபையில் ஒப்பித்துள்ளார். அவர் குடும்பத்தாரையும் வாழ்க்கை என்று வாழ்த்துகிறேன். நீங்களும் வந்திருக்கிறீர்கள், ஒவ்வொரு வாரம் வந்து கேட்கிறீர்கள். நானும் திரும்ப ஒரே கருத்தை தான் சொல்லியிருக்கிறேன். தேக குற்றம் என்றும் நல்வழி தீவனை என்று சொல்லியிருக்கிறேன். அதை ஒழிப்பதற்குரிய என்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். என்கிட்ட இருக்கிற கல்வி தரமோ அதானே சொல்ல முடியும். என்கிட்ட இருக்கிற படிப்பு தரேன் எதுவோ நான் அறிந்து தான் சொல்ல முடியும். நம்ம இது எனக்கு அறியாதெல்லாம் சொல்ல முடியுமா? நாம் எனக்கு அறியாது சொன்னால் சொல்ல அழுவேன். காணாதான் காட்டுவான் தான் காணாதான் கண்டானான் தான் கண்டவார்னா. சில பேர் என்ன செய்வான், பக்தி நெறி போதிப்பான். இப்படி பூஜை செய்யணும், அப்படி பூஜை செய்யணும், அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இது நாங்கள் அப்படியே சொல்ல மாட்டேன். ஏயா போய் நேரத்தை வீணாக்குறேன். போய்கிட்டு இருக்கும் போது அகத்தீசான்னு சொல்லு, ஆசனை ஏற்றுக்கிறாருனுமா. பஸ்ஸில் போகும்போது அகத்தீசா, நந்தீசா, திரும்ப தேவான்னு சொல்லு, ஆசனை ஏற்றுக்குவான்னு சொல்லுவோம். படுக்கும்போது அகத்தீசா, நந்தீசா, சாப்பிடும்போது அகத்தீசா, குளிக்கும்போது நந்தீசா, அகத்தீஸ்வரா, திரும்ப தேவா, ராமலிங்கசாமின்னு சொல்லுவோம். மாணிக்கவாசா, திருஞான சம்பந்தாடி சொல்லிகிட்டே இருப்போம். இது பூஜை. அது பூஜை நோக்கம் மீண்டும் பெறாமல் இருப்பதற்குரிய மார்க்கம். கேட்கறதான் கேட்கணும். ஆனால் சொல்லுவான், வள்ளுவன் சொல்லுவான், அறிவுரை சொல்லுவான், வேண்டுக்கால் வேணும் பெறவாமி, மற்றது வேண்டாமே வேண்டவருன்னா. ஒருத்தன் விரும்பினால் என்ன வேணா, இனி பெறவாது இருக்குன்னா. அப்போ இதுக்கு என்ன வேணாம், வேண்டாமே வேண்டவருன்னா. எதையும் விரும்பாமல் இருப்பதுவே விரும்பினா நான் எதை விரும்பக்கூடாது. மீண்டும் பிறவி காரணம் ஒன்றை நான் விரும்பக்கூடாதுன்னா வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமி. நீ எப்பெல்லாம் பூஜை செய்யோ அப்போல்லாம் நான் பிறவி அற்று போகணும் கேட்குறேன். அதுக்கு என்ன பயனா? வேண்டாமை வேண்டும் வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமி, மற்ற வேண்டாமை வேண்டவருன்னா எதுவும் பற்றற்ற தன்மை எனக்கு வேண்டும். வாய்மையின் தூய்மையும் தந்து என்னை காப்பாற்ற வேண்டும். அடியின் பொய் பேசாதிருக்க வேண்டும். அடியின் உண்மையை பேச வேண்டும்.
அடியன் உண்மையை பேச வேண்டும். அடியன் தூய மனசோடு இருக்க வேண்டும். அடியன் வஞ்சனையற்று வாழ வேண்டும். அடியன் உயர்ந்த சிந்தனையுள்ளவனாக இருக்க வேண்டும். அடியன் சாந்த சுரூபனாக இருக்க வேண்டும். தயை செஞ்சவனாக இருக்க வேண்டும். கருணை புரிந்தவனாக வாழ வேண்டும். அன்பு புரிந்தவனாக இருக்க வேண்டும். பிற மனம் புண்பட பேசாதிருக்க வேண்டும். நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். இதையே கேட்டு வரணும். பிற மனம் புண்படாது இருக்க அருள் செய்ய வேண்டும். பிற மனம் புண்படாது பேச அருள் செய்ய வேண்டும். நான் பாவையாக இருக்க வேண்டும். எந்த வகையிலும் அடியன் பாவையாக இருக்க வேண்டும். அதுக்கு நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும். அடியன் பாவையாக இருக்க வேண்டும். அதுக்கு நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும். அடியன் பாவையாக இருக்க வேண்டும். அதுக்கு நீதான் அருள் செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு அறிவு பரிபக்கம் தர வேண்டும். அதுக்கு ஒரு அறிவும் பரிபக்கம் தர வேண்டும். என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும். நாயனுக்கு அடியனாக என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும். என்னை பாவிதான், என்னை கைவிடலாகாது. என்னை கைவிட்டாதே, என்னை கைவிட்டாதே, என்னை கைவிடலாகாது. நான் குற்றம் செய்வது என் இயல்புதான். அதை குணமாக ஏற்று எனக்கு அருள் செய்யணும். நான் பாவி குற்றம் செய்வேன். குற்றம் செய்வது என் இயல்புதான். பெரியவங்க நீ தான் மன்னித்து அது குற்றத்தை ஏற்று குற்றத்தை மாற்றி என்னை குற்றத்தை கவனிக்காதே. என் குணத்தை மட்டும் பாரு. குற்றத்தை மாற்றி என்னை கொண்டு விடுவேன். ஆக என்னை நான் செய்த குற்றங்களுக்கு 1000 முறை என்னை கொண்டிருக்கணும். இத்தனை முறை என்னை காப்பாற்றிருக்கணும். என் மேலே ஒரு காரணமாக. ஆகவே என்னை குற்றத்தை நீ குணமாக கொண்டு என்னை ஏற்று அருள் செய்யணும். என்னோட குற்றத்தை குணமாக ஏற்று எனக்கு அருள் செய்யணும். இருமகனே, நீ குற்றம் செய்கிறது இயல்பு தான்ப்பா. குற்றம் செய்து சராசரி மனிதன் இயல்பு தான். அதை நான் ஏற்றுக்கிறேன். எப்போ என் திருவடியை பற்றினியோ அப்போயே நான் உன் குற்றத்தை நான் மன்னிச்சுட்டேன். அப்போயோ நீ என்னை கேட்டுக்கிட்டு இல்லையா? நான் பாவியாக இருக்க அருள்சின்னு கேட்டில்லவா? அதுக்காக உனக்கு அந்த அறிவு தந்தேன். நான் இதனால் செய்த பாவம் போதும் தாயே, மீண்டும் பாவியாக இருக்க நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். நான் இதனால் செய்த பாவம் போதும் தாயே, மீண்டும் பாவியாக இருக்க நீ அருள் செய்ய வேண்டும். இப்போ நீ நாக்கு தழும்புறு முடி கட்டில்லவா? அதுக்காக அந்த அருள் செய்திருக்கிறேன். ஆகவே உன் குற்றத்தை நான் மன்னிக்கிறேன். உனக்கு மீண்டும் என்னை வாய்ப்பு தருகிறேன். நான் பெற்ற அந்த பெரும் பேரை உனக்கு ஆராய்ச்சி செய்கிறேன் என்ற செய்வாங்க. இப்போ நான் பேசுவது உங்களுக்கு திரும்ப திரும்ப பேசுவாக தெரியுமே தவிர என் அனுபவத்தை சொல்கிறேன். ஆகவே என் திரும்ப இதான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு வாரம் தான் சொல்கிறேன். என் அனுபவத்தை சொல்ல போகிறேன். நான் என் அனுபவம் தான் சொல்ல போகிறேன். காணாதான் காட்டுவான், தான் காணா நான் சொல்கிறேன். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தேவையானதை தான் சொல்லுவான். ஏதை கொண்டு ஊதியம் பேதை இது நன்மையானவற்றை கடைபிடிப்பதற்குரிய அறிவு பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுவான். ஒருத்தனுக்கு என்னைய சிறப்பு உண்மை அறிந்துக்கணும்னா, உண்மை அறிந்தவன் திருவடி பூஜிக்காமல் அவனுக்கு ஒன்று உண்மை தெரியாது போட. தினம் ஒருத்தன் முற்று பெற்ற முனிவன் அருள் கடலாக, அறிவின் சிகரமாக, அன்பின் சிகரமாக, உண்மை தெய்வமாக மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய ஞானிகளை தினம் ஒருவன் பூஜை செய்யவிட்டால் அவனுக்கு எந்த அறிவுரையும் எடுபடாது. போட்டு ஏன் கதை வச்சுட்டு இருக்கிறேன்? ஞானி தொடர்பு திருவடியை பூஜித்தால் தான். திருவடியை பூஜித்தா தெளிவடைவான். திருவடி விட்டுட்டானா அவன் நரகத்துக்கு போயிடுவான். ஆகவே அதை அந்த மாதிரி தினம் திருவடியை பூஜித்து புண்ணியத்தை செய்வதற்காக தான் நம்ம ஐயா ராமலிங்க சாமி ஜீவாணி உலகம் வகுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரம் அன்பர் படித்து சபையில் வைக்கிறார்கள். ஆகவே இந்த 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 செயல்பாடு மேலும் வளரணும். இந்த சங்கம் வளர்ச்சி அடையணும். சங்க தொண்டர்கள் எல்லாம் இந்த நிலையை கடைபிடிக்கணும். ஆசானை கேட்கணும். இது மாதிரி மீண்டும் பிறவி யாராவது இருக்க அருள் செய்யணும், மீண்டும் பிறவி யாராவது இருக்க அருள் செய்யணும் கேட்கணும். இந்த உடம்பை பற்றி அறியவும் உயிர் பற்றி அறிந்து கொண்டு ஜென்மத்தை கடைத்திட்ட அருள் செய்யணும் கேட்டு அவர்கள் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்தும் அதி சன்மார்க்கத்தில் தொண்டு செய்தாலே போதும். நீ வேறு ஒன்றும் நீ பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் அந்த ரகசியம் என்னன்னு. என்னையா அடிக்கடி அந்த வார்த்தை சொன்னேன், தொண்டு செய்யா. நீ தொண்டு செய்யும் ஆசான் பார்க்குறான், ஒன்று முட்டுப்பட்ட முழுவன் ஒன்று பார்க்குறான். மேற்கொடுக்கின்ற காரியங்கள்லாம் தூய்மையான தொண்டு, எல்லாம் தன்னை அர்ப்பணிக்கூடிய தொண்டு தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அதுக்கு நீ தொண்டு செய். அதுவே நீ ஜென்மத்தை கடத்தட்டலாம். நீ உட்காந்து மனம் ஆமாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பார்க்குற நீ தொண்டு செய்கிற. இப்போ அது அன்னதானம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அது உணவு தரமான உணவை சமைச்சு அதை வண்டியில் ஏற்றி கொண்டு ஏழைகளுக்கு போடுறோம். இந்த அகத்திய சன்மாசகம் மேற்கொள்ள அறப்பணிக்கு தொண்டு செய்வது தவமாகும். அகத்திய சன்மாசகம் மேற்கொள்ள அறப்பணிக்கு தொண்டு செய்கிற அத்தனை பேரும் ஞானியாவார்கள். அகத்திய சன்மாசகம் மேற்கொள்ள அறப்பணிக்கு தொண்டு செய்வன் முன் செய்த பாவத்தை பொடியாக்குவான். அத்திய சன்மாசங்கம் மேற்கொள்ளும் அறப்பணிக்கு தொண்டு செய்கிறவன் செருமலை பெறுவான். அத்திய சன்மாசங்கம் மேற்கொள்ளும் அறப்பணிக்கு தொண்டு செய்கிறவன் ஞானியாவான், மரணமில்லா பெறுவான் என்பது சத்தியம். ஆகவே இந்த சங்கம் மேற்கொள்ளும் அறப்பணிகளுக்கு தொண்டு செய்து ஜென்மத்தை கிடைத்திட்டுக் கொள்ள வேண்டும் என்றும், இதனால் வரை நேரவர்கள் பேசிய கருத்தில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். நான் போதிய கல்வி இல்லாதவன். ஆகவே குற்றங்குறை இருக்கத்தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவடிக்கு பணிந்து முடிக்கிறேன். வணக்கம்.